எல்லோருக்கும் வணக்கம். குவிகம் இலக்கிய சந்திப்பினுடைய இந்த நிகழ்வுக்காக என்னை அழைத்த அதனுடைய அமைப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனக்கு முன்பாக கதை கவிதை இரண்டையும் வாசித்த அந்த இரண்டு படைப்பாளிகளுக்கும் என்னுடைய இனிய முதல் வணக்கம். சில மாதங்களுக்கு முன்பாக அழகிய சிங்கரோடு தான் குவியம் இலக்கிய அமைப்பினுடைய நண்பர்களை சந்திப்பதற்கான எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சுஜாதா அவர்களுடைய அவருக்காக எடுக்கப்பட்ட விழாவின் போது அவர்களோட அறிமுகமானேன். அவர்களை தொடர்ந்து நான் வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் அவங்க கூட பேசவும் பகிர்ந்து கொள்ளவும் முடிந்ததை ஒட்டி இப்படி ஒரு கூட்டம் நடத்தலாமே என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவானது. அதுதான் இன்றைக்கு சாத்தியமாயிருக்கு. இந்த கூட்டத்தையும் இது போன்ற தொடர்ந்து பல்வேறு வகையான இலக்கிய கூட்டங்களையும் இங்கே நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பனுக்கும் இந்த டிஸ்கவரி புக் பேலஸினுடைய இந்த கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பார்வையாளர்கள் நிறைய இருக்காங்க. அவர்கள் புத்தகங்கள் மீது ஒரு தீராத அன்புடையவர்கள். அவர்களும் நிறைய இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய ஒரு நன்றியையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளனாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பல்வேறு தளங்களில் எழுதி வந்த போதும் ஒரு எழுத்தாளனாக நான் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து என்னை வழிநடத்தி என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று என்னுடைய எழுத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் வழி நடத்துகிற என்னுடைய ஆசான் எஸ்.ஏ. பெருமாள் அவர்கள் வந்திருக்கிறது தான் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அவர் முன்னாடி நான் ஒரு மாணவனாக அவர் கொடுத்த புத்தகங்களை படிக்க தொடங்கி இன்றைக்கு நான் அவர் முன்னாடி ஒரு எழுத்தாளராக பேசுகிறேங்கிறது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்குது. சமீபத்தில் படித்த புத்தகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. புத்தகம் படிப்பது என்பது என்னுடைய வாழ்வினுடைய அன்றாட செயல். நான் தினசரி புத்தகம் படிக்கக்கூடியவன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு, என்னோடய ஒரே விருப்பம், என்னோடய ஒரே வேலை, எப்படி வேணால் எடுத்துக்கலாம் படிக்கிறதுங்கிறத. நான் இருக்கிற இடத்துலலாம் என்னை சுற்றி புத்தகங்கள் இருக்கிற மாதிரி நான் என்னை அமைத்துக்கொள்கிறேன். காரில் பயணம் போனால் காரில் புத்தகங்கள் இருக்குது, ரயிலில் போனால் படிக்கிறதுக்கான புத்தகம் இருக்குது, படுக்கை அறையில் ஒரு புத்தகத்தை வச்சுருக்கிறேன், படிக்கிற அறையில் இருக்குது, வீடு முழுவதும் புத்தகங்கள் தான் இருக்குது. பிள்ளைங்கள் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது புத்தகங்கள் தான், அவ்வளோ புத்தகங்களாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு. பொதுவாக எங்கேயாவது வெளியூருக்கு போகும்போது நான் வெறும் கையோடு தான் போவேன். ஒரே ஒரு மாற்று உடைகளை தவிர வேறு உடைகளை கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஆனால் திரும்பி வரும்போது நான் ஒரு பெரிய பை நிறைய புத்தகங்களோடு வருவேன். அந்த பையன் அந்த ஊர்லேயே வாங்கி அந்த புத்தகங்களையும் வாங்கி அந்த மாதிரி வர நேரங்களில் சில நேரங்களில் அந்த பை பிடிக்காதுங்கிறதுனால நான் வருவதுக்கு முன்னாடி அந்த புத்தகங்களை எல்லாத்தையும் கொரியரில் போட்டு அனுப்புவேன். சில சமயம் கொரியரில் போடவும் முடியாத அளவுக்கு புத்தகங்கள் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அதை லாரியில் போட்டெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். புத்தகங்கள் அதை எங்கே பார்க்கும்போது எந்த வடிவத்தில் பார்க்கும்போதும் அது தரக்கூடிய வசீகரத்துக்கு இணையாக எனக்கு வேறு எதுவுமே தரதில்லை. ஒரு வகையில் புத்தகங்கள் உருவாக்கின ஒரு மனிதன் அப்படிங்கிறதுனால கூட அது மேலே கூடுதல் விருப்பம் இருக்கும். நான் என்னுடைய இப்போ படித்த புத்தகங்களை பற்றி சொல்வதற்கு முன்னாடி நான் எப்படி படிக்க தொடங்கினேன் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இந்த புத்தகங்கள் மீதான என்னுடைய விருப்பம் எங்கேருந்து தொடங்குதுங்கிறது தெரியும். ஒருவருக்கு புத்தகங்கள் மீதான விருப்பங்கிறது எங்கேருந்து தொடங்கும் அப்படின்னா வீட்டிலிருந்து தான் தொடங்கும். வீட்டில் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அப்பா அம்மா மாமா நண்பர்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் என்ன படிக்கிறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதுதான் முதல் நமக்கு இருக்கக்கூடிய உந்துதல். அந்த வகையில் எங்கள் வீட்டில் எல்லோருமே படிக்கக்கூடியவர்கள். வார பத்திரிகைகள், மாத இதழ்கள், தினசரி பேப்பர் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு குடும்பம். வீட்லேயே ஒரு நூலகம் இருக்கிற அளவுக்கு புத்தகங்கள் சேமிப்பு இருந்தது. அதனால் புத்தகங்களை படிப்பதை இள வயதிலேயே எனக்கு அறிமுகமாயிருச்சு. புத்தகங்களை தேடி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு சின்ன கிராமம் மல்லாங்கிணறுங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் நாங்கள் குடியிருந்தோம். அந்த ஊரில் ஒரு சின்ன நூலகம் இருக்குது. அதை தவிர அங்கே பொழுதுபோக்குவதற்கு வேறு எந்த வழியிலுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சது பள்ளிக்கூடம் போகணும், பள்ளிக்கூடம் இல்லைன்னா நூலகத்துக்கு தான் போக முடியும். பள்ளிக்கூடமும் நூலகமும் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க படிக்கிற புத்தகங்களை ஏதாவது நீங்களும் படிக்கலாம். ஆனால் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் படித்த புத்தகங்கள் எல்லாமே தமிழ் ஆங்கிலத்தில் ரெண்டுலேயுமே படிக்கிறவர்களாக இருந்தாங்கங்கிறதுனால அவர்கள் படிக்கிற புத்தகத்தை நான் அந்த வயசில் எடுத்து பார்த்தா எனக்கு எதுவுமே புரியாது. பெரிய பெரிய புத்தகங்களை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மதிய நேரம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காட்சி இன்றும் என் மனதில் இருக்குது. ஒரு மதியம் உணவுக்கு அப்புறம் உறங்குகிற பழக்கம் இல்லைங்கிறதுனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தோடு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அம்மா சமையல் அறையில் இருந்துட்டு அங்கே ஒரு சின்ன பலையை வச்சு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பா ஒரு இடத்துல படிச்சுட்டு இருப்பாரு. எல்லோரும் படிக்கிற விருப்பம் இருப்பவர்களால அந்த ஓய்வு நேரத்தை படிப்பாங்கங்கிறத பார்த்ததுனால அதை போல் நானும் ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துட்டு நானும் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் என்னை முதல்ல புத்தகங்களை நோக்கி திருப்பியது.
புத்தகங்களில் எதை படிக்க தொடங்கலாம் அப்படிங்கும் போது என்னுடைய முதல் தேர்வாக அந்த வயதில் அமைந்தது காமிக்ஸ் புத்தகங்கள் தான். ஏன்னா எங்களுக்கு சிவகாசி பக்கமாக இருந்ததுனால எல்லா காமிக்ஸ் புத்தகங்களும் உடனே எங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் டவுன் பஸ்ஸில் போய் நாங்கள் சிவகாசியில் புத்தகங்களை வாங்கிட்டு வந்துடுவோம். எல்லா தமிழில் வெளியான காமிக்ஸ் புத்தகங்களையும் நான் என்னுடைய சிறு வயதில் படித்தேன், ஆங்கிலத்திலையும் படித்தேன். இந்த காமிக்ஸ் புத்தகங்கள் படிக்கிறது, அதுக்காக காத்திருக்கிறது, அதுக்காக காசு சேமித்து வைக்கிறது, அதை போய் வாங்கிறது, அந்த புத்தகங்களை பரிமாறிக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து எல்லாரும் வாங்க மாட்டாங்கங்கிறதுனால நான் வாங்கின காமிக்ஸ் இன்னொரு பையனுக்கு கொடுத்துட்டு அவன் காமிக்ஸை நான் வாங்கி படிக்கிறதுங்கிற ஒரு பரிவர்த்தனை தான் முதல்ல என்னை புத்தகத்தின் மீதான ஒரு ஈர்ப்பாக உருவாக்கியது. ஒரு கிராம நூலகம் அப்படின்னாலும் கிராம நூலகத்தில் ரொம்ப அரிய புத்தகங்கள் இருந்தது. கிராம நூலகத்தில் புத்தகம் படிக்கக்கூடியவர்களில் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பேப்பர் படிக்கிறதுக்கு தான் வருவாங்களே தவிர புத்தகங்கள் படிக்க மாட்டாங்க. வந்தால் கூட பொழுதுபோக்கு நாவல்கள் படிப்பாங்க, வேறு எதுவும் தேடி படிக்க மாட்டாங்க. நான் அந்த நூலகருக்கு ரொம்ப விருப்பமான பையனாக இருந்ததுனால அந்த நூலகத்தினுடைய சாவியை என் கையில் கொடுத்துட்டு போயிடுவார் அவர். நீ எதை வேணாலும் எடுத்து படிக்கலாம், எதை வேணாலும் நீ இது பண்ணலாம். அதுக்கு உதவியாக நான் என்ன செய்யணும்னா அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை அடுக்கணும், வரிசைப்படுத்தணும், எழுதி தரணும். அதுதான் என்னுடைய பணி. ஸோ எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த நூலகத்துக்கு போனாலும் முதல்ல அந்த நூலகத்தில் என்ன வரிசையில் அது அடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய கேட்லாக் எப்படி இருக்குது, இந்த புத்தகங்களை எப்படி பராமரிக்கிறாங்க, இந்த புத்தகங்கள் எப்படி வந்து பாதுகாக்கப்படுதுங்கிறது எனக்கு தெரியும். நான் அதை சிறு வயதிலிருந்து ஆசையாக செய்துட்டு வந்தவன் அப்படிங்கிறதுனால அப்படி புத்தகங்களை எல்லாத்தையும் தேடி எடுத்து படிக்கலாம்னு நினைக்கும் போது தான் நான் வெவ்வேறு துறை சார்ந்த புத்தகங்களை புரட்டி பார்த்தேன். இந்த வயதில் படித்தேன்னு கூட சொல்ல முடியாது. ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய புத்தகங்களை யார் எழுதுனாங்க, அவங்க யார், எதுக்காக ஒருத்தர் 1000-2000 நாவலை எழுதுறாரு. பெரிய இப்போ போரும் அமைதியுங்கிற அந்த டால்ஸ்டாயினுடைய நாவலுடைய 2 பகுதியை எவ்வளோ பெருசாக பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக ஒருத்தர் எப்படி எழுதினாரு, இவர் யார், எதுக்காக இதை மொழிபெயர்த்து படிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இலக்கியம், எழுத்து, இந்த மாதிரி புத்தகங்கள் மீது ஆர்வம் கொண்டவர்கள் நிறைய இருந்ததுனால அதை பற்றி விவாதிக்கவும் பேசவும், இன்னும் சொல்லப்போனால் புத்தகங்கள் வாங்குவதற்கு காசு தரவும் முன் வந்தாங்கிறது தான் நான் ஒரு படிக்கிற பையனாக என்னை முதல்ல உருவாக்குச்சு. புத்தகங்களை தேடி தான் நான் வெவ்வேறு ஊர்களுக்கு பயணம் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கு எளிதாக இருக்குது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நான் யோசிக்கிறது வந்து ஒரு புத்தகத்தை என்னோட வீட்டில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்லேருந்து ஆர்டர் பண்ண 5வது நாள் என் புத்தகம் அந்த கைக்கு வந்துடுது. எந்த உலகத்தினுடைய மூலையில் இருந்தாலும் எனக்கு புத்தகம் கிடைச்சிருது. கிண்டிலில் நான் மறுநிமிடம் அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி அந்த புதிய புத்தகத்தை படிச்சிடுறேன். நான் ஒரு காலத்தில் நான் புத்தகம் வாங்குறதுக்காக இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போயிருக்கிறேன். ஒரே ஒரு புத்தகம் தான் வேணும் எனக்கு. கேப்ரியல் கார்சியா மார்க்வேஸோட 100 Years of Solitude வெளியான நாளில் அதை வாங்குவதற்காக இங்கேருந்து நான் டெல்லிக்கு போனேன். அதே மாதிரி பல புத்தகங்களை தேடி திருவனந்தபுரத்துக்கு போயிருக்கேன், பெங்களூருக்கு போயிருக்கிறேன், மும்பைக்கு போயிருக்கேன், கல்கத்தாவுக்கு போயிருக்கிறேன். போய் அங்கேயே தங்கி இருந்து ஒரு அறை எடுத்து அங்கே இருக்கிற நூலகத்தில் போய் புத்தகங்களை தேடி படிக்கிறவனா தான் நான். படிப்பு, புத்தகம், அதன் வழியாக உருவாகிற ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அது என்ன பொறுத்த மட்டும் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. நான் வந்து ஒரு எழுத்தாளன் ஆகிட்டேன், என்ன நிறைய பேர் படிக்கிறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நான் ஒரு வாசகனாக இருக்கிறேங்கிறது தான். நகுலன் ஒரு அழகான ஒரு வரியை சொன்னார், அது எனக்கு மனதில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு வரி. என்ன அப்படின்னா, வாசகா உனக்குத்தான் எத்தனை எழுத்தாளர்கள் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்காரு. அது உண்மை. என்னன்னா வாசகன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆள் அப்படின்னு நம்புறவங்க நான். எல்லா எழுத்தாளர்களும் யாரோ சிலருக்கு வாசகர்கள் தான். அப்போ வாசகராக இருப்பது, வாசகன்னா என்ன அப்படின்னு, வாசகனாக தன்னை ஒரு அடையாளம் காண்டதுங்கிறது ஒரு தனித்துவம் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ சில புத்தகங்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு தன்னை ஒரு வாசகனாக நினைக்கிறான், அந்த வாசகனாக பின்பற்றுறான், அவர்களோடையே வாழுகிறான். கிட்டத்தட்ட புத்தகங்களின் வழியாக என்னுடைய தனிமை வந்து முழுவதும் என்னுடைய கிராமத்தில் இருந்த யாரும் என்னை புரிந்து கொள்ளலையே, எனக்கான விருப்பங்களை தெரிந்து கொள்ளலையே நினைக்கும் போது என்னோட அகத்தை உருவாக்குறதுல, என்னுடைய தனிமையை கடந்து போகிறதுல, என்ன நான் கண்டுபிடிச்சிக்கிறதுல எனக்கு பெரிய அளவுக்கு புத்தகங்கள் உதவி செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு கிடைத்த நிறைய ஆசிரியர்கள் புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்கள் வழியாக தான் நான் என்னை தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட விருப்பங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட நிறை குறைகளை, என்னோட எண்ணங்களை, என்னோட ஆளுமையை எல்லாத்தையும் புத்தகங்கள் தான் உருவாக்கியிருக்கு. இப்போவும் கூட நான் எங்கேயாவது சாலையில் ஒரு புத்தக கடையை பார்த்தா உடனே இறங்கிடுவேன், இந்த புத்தகங்களை வாங்கிட்டு தான் போவேன். இருக்கிற புத்தகத்தையே திரும்ப திரும்ப வாங்குறது கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு அந்த புத்தகங்களை பல்வேறு விதங்களில் வச்சுக்கிடவும், வாங்கி கொடுக்கவும், அந்த புத்தகங்களுடைய ஒரு புதிய பதிப்பு வரும்போது அது என்னுடைய புத்தகமே வந்திருக்கிறது போல சந்தோஷப்படவும் கூடியவன். அதனால் புத்தகங்கிறது என் வாழ்க்கையில் என்னை எப்பவும் வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் தான். அப்புறம் எல்லா புத்தகங்களும் எல்லாராலையும் படிக்கப்பட முடியுமா அப்படின்னா நான் முடியாது அப்படின்னு நம்புகிறேன். எல்லா புத்தகங்களும் எல்லாருக்கானது அல்ல, ஒவ்வொருத்தருக்குமான புத்தகங்கள்னு கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிப்போம். சில புத்தகங்களை படிப்போம், ஆனால் அது நமக்கானது அல்ல, அது நம்மளை வெளியே தள்ளிடும் அல்லது வேறு வயதில் படிக்க தோன்றும். ஒரு புத்தகம் படிப்பதுக்கு புத்தகம் மட்டுமல்ல, நாமளும் சேர்ந்து வளர வேண்டியிருக்குது. 10 வயதில் படிக்க கிடைத்த ஒரு புத்தகத்தை இப்போ படிக்கும்போது அந்த புத்தகம் வேறு வெளிச்சத்தோட வேறு விதமாக இருக்குது.
அது குழந்தைகள் புத்தகம் தான். அந்த வயதில் அந்த குழந்தைகள் புத்தகத்தை படிக்கும்போது வெறும் கதையாக படித்தேன். இப்போ படிக்கும்போது தோணுது இந்த கதைக்கு பின்னாடி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தவற விட்ட புத்தகங்களை குழந்தை பருவத்தில் படிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ ஆசையாக இருக்குது. என்ன அப்படின்னா, அதெல்லாம் பெரியவங்களாக படிக்கிறோம். ஒரு புத்தகம் வளர வளர புத்தகத்தை படிக்கிற வாசகனும் வளர வேண்டியது இருக்கு. அல்லது சில நேரங்களில் வாசகன் ரொம்ப வேகமாக வளர்ந்துறான், புத்தகம் வளராமல் இருந்திருக்கு. இந்த 2 இடையில தான் நான் உருவாகி இருக்கிறேன். இப்படி என்ன உருமாற்றின புத்தகங்களுடைய பட்டியல் மிக பெருசு. அதனாலேயே நான் நிறைய புத்தகங்களை பற்றி எழுதியிருக்கேன், அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். நான் படித்த புத்தகங்களை, எனக்கு பிடித்தமான புத்தகங்களை, பட்டியல்களை அப்படி போடும் போதெல்லாம் எனக்கு நெருக்கடிகள் உருவாகும். இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன படிச்சுட்ட, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் போடுற, இதில் அவரை விட்டுட்டே. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் படித்த புத்தகத்தை என்னை போல படிக்க விரும்புகிற யாரோ ஒருவருக்கு உதவியாக இருக்கட்டுமே, அவர் அதை தெரிஞ்சு கொள்ளட்டுமே. ஒருவேளை அவர் தெரிஞ்சிருந்தா கூட என்னோட பார்வையின் வழியாக அவர் கூடுதலாக தெரிஞ்சு கொள்ளட்டுமே அப்படிங்கிறதுக்காகவாது நான் அறிமுகப்படுத்திட்டே தான் இருப்பேன். அப்படிதான் இன்றைக்கும் நான் எனக்கு விருப்பமான சில புத்தகங்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய வாசிப்பு என்பது, நான் ஒரு எழுத்தாளனாக இருப்பதால் எனக்கு நாவல்கள், சிறுகதைகள் வாசிக்கும் போது ஒரு பெரிய தடை இருக்கும். என்ன அப்படின்னா, கடிகாரம் ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட போய் நீங்கள் கடிகாரத்தை கொடுத்தா அவங்க முதல்ல பின்னாடி தான் திருப்பி பார்ப்பாங்க, என்ன மேக், அப்புறம் இது வந்து டம்மியா ஒரிஜினலா, அவர் இது உண்மையிலேயே சுவிஸ் வாட்சா அல்லது சுவிஸ் வாட்ச் மாதிரி போலியா செஞ்சிருக்கிறானா. அப்புறம் அந்த வாட்சை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணும், இது என்ன மெக்கானிசம், உள்ள திறந்து பார்த்தா சிம்பிளாக ஒரு லிவர் தான் போட்டிருக்கான், பார்க்க தான் பெருசாக இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஒரு கதை படிக்க ஆரம்பித்த உடனே அந்த கதையினுடைய எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த எழுத்தாளர் இந்த வாட்ச் அவர் இப்படிதான் பண்ணியிருக்காரு, சிம்பிள் லிவர், வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ரொம்ப தோய்ந்து போய் படிக்க முடியாது. படிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம மனம் வந்து அந்த புனைகதை மீதாக இருக்கும். அதை தாண்டி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்தாளர் நம்மளை உள்ள சாப்பிடணும், ஓரளவுக்கு நம்மளை உள்ள இழுத்துக்கிடணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த புத்தகம் நம்மை ஏதோ ஒரு வகையில் முழுமையாக உட்கொள்ளும் போது தான் நாம் அந்த புத்தகத்தில் நம்ம மறைந்து, நம்முடைய எண்ணங்களை மறந்து நாம் அந்த உலகத்தினுடைய பகுதியாக மாறுவோம். அவர்களே தான் நான் திரும்பி திரும்பி படிக்கிறேன், அல்லது அந்த புத்தகங்களை தான் தேடி படிக்கிறேன். எப்போவுமே கிளாசிக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாஸ்டர்ஸை நான் படிக்க விருப்பமானவன். அவர்களை வந்து ஒரு முறையாக ஒரு பாடம் படிப்பது போல என்னுடைய சில ஆண்டுகளை செலவழித்து படிச்சிருக்கிறேன். ஒரு மகாபாரதம் படிப்பதற்காக ஒரு 4-5 ஆண்டுகள் முழு வருட வாழ்க்கையை செலவழிச்சிருக்கேன். அது மகாபாரதம் படிக்கிறதுக்காக மட்டுமே செலவழித்த வருடங்கள், வேற எந்த வேலையும் செய்யலை. அந்த நாட்களில் எல்லாரும் சொன்னாங்க, மகாபாரதம் படித்தா வீட்டில் சண்டை வரும், அண்ணன் தம்பி பிரிஞ்சிருவாங்கன்னு. நாங்கள் முடிவு பண்ணோம், இப்படி ஒரு புத்தகத்தின் பேரால் பிரியதா இருந்தால் பிரிஞ்சுக்கலாம், வேற ஏதோ காரணத்துக்காக அண்ணன் தம்பிகள் சண்டை போடுறதுக்கு பதில் புத்தகத்தின் காரணமாக தாண்டா பிரிஞ்சுக்கலாம், பிரியலாமே அப்படின்னு. இன்னொன்று, அப்படி பிரிகிற அளவுக்கு ஒரு சொத்து இல்லை எங்களுக்குங்கிறதுனால பரவாயில்ல, இருக்கிறத நம்ம வந்து படிப்பு தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதனால் இந்த புத்தகத்தை அப்படி படித்தேன். ரஷ்ய இலக்கியங்கள், என்ன ஆரம்ப காலத்திலேருந்தே ரஷ்ய இலக்கியங்கள் மீது எனக்கு விருப்பம் இருந்ததுங்கிறதுனால ரஷ்ய இலக்கியவாதிகள் எல்லாரையும் நான் தேடி படிச்சிருக்கேன். டால்ஸ்டாய், டாஸ்டாவ்ஸ்கிலேருந்து இப்போ இருக்கிற அண்ணா அக்மதேவா, இந்த ரஷ்யாவினுடைய சென்ற நூற்றாண்டு படைப்பாளிகள் வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் வாசிச்சிருக்கிறேன், அவர்களை பற்றி பேசியிருக்கிறேன். அப்புறம் ஆங்கில இலக்கியம் படித்தேங்கிறதுனால நான் படிக்கும்போது எனக்கு கிடைத்த ஆங்கில இலக்கியவாதிகளுடைய ஷேக்ஸ்பியர்லேருந்து, அமெரிக்க இலக்கியத்திலேருந்து, பிரிட்டிஷனுடைய மிக முக்கியமான படைப்புகள்லேருந்து எல்லாரையும் வாசிச்சிருக்கிறேன். ஓரளவுக்கு பரந்துபட்ட தளத்தில் இலக்கியத்தினுடைய அடிப்படைகளை நான் வந்து ஒரு மாணவனாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்புறம் இலக்கியம் குறித்து நான் ஆய்வு செய்வேங்கிறதுனால அந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் கூடுதலாக நிறைய இலக்கிய கோட்பாடுகளையும் கவிதை பற்றிய புத்தகங்களையும் படிக்க முடிஞ்சது. அப்புறம் நான் என்ன ஒரு எழுத்தாளனாக உருவாக்கி கொள்ளும்போது அதுக்கு அடிப்படையாக இருக்கிற வரலாறு, அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவம், இதையெல்லாம் பற்றி படிக்கணும். இப்படி பரந்துபட்ட வாசிப்பு இருக்கிறதுனால என்னுடைய வாசிப்புள்ள ஒரு பாதி வந்து கதை, நாவல் அப்படிங்கிறதாகவும், இன்னொரு பாதி நான் ஃபிக்ஷன் சொல்லப்படக்கூடிய கட்டுரைகள், தத்துவம், வரலாறு, அந்த மாதிரியானதாக தான் இருக்கும். நான் இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு தேர்வு செய்து தான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு புத்தகத்தை சமீபத்தில் படித்தேன். அந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து த மேன் ஹூ லவ்ட் சைனா அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினது சைமன் வின்செஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர், நிறைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. இதுவும் கூட ஜோசப் நீத்தம் அப்படிங்கிற ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை பற்றின புத்தகம் தான். இவர் யார், இவரை ஏன் நான் வந்து அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து சீனாவினுடைய இந்த மொத்த சீனா உலகத்துக்கு என்ன பங்களிப்பு செய்வதுங்கிறத பற்றி ஒரு விரிவாக ஆய்வு செய்து 24 தொகுதிகள் எழுதியிருக்கிறார். இந்த ஜோசப் நீத்தமுடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, சீனா இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்குன்னா அதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது ஜோசப் நீத்தம் தான். நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியல, ஆனா வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து அதை முறையாக ஆய்வு செய்து ஒவ்வொரு துறை வாரியாக அவர் வந்து சீனாவினுடைய பங்களிப்பை
கண்டறிஞ்சிருக்கார். அறிவியலுக்கு என்ன செஞ்சது, பண்பாட்டுக்கு என்ன செஞ்சது, ஒவ்வொரு அறிவியல்லையும் கூட ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன செஞ்சு, மருத்துவத்தில் என்ன பண்ணாங்க, வேதியியலில் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய பாரம்பரிய அறிவு எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறத படிச்சிருக்கிறாரு. எவ்வளவு புத்தகங்களை ஜோசப் நீதம் படிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, குறைந்தது 1,00,000 புத்தகங்களை அவர் படிச்சிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஆண்டுகளை, ஒரு 20-25 ஆண்டுகளை வாழ்க்கை முழுக்க செலவு பண்ணி ஒரு தேசத்தோட வரலாறை படிக்கிறார். படிக்கிறவரை அவர் சீன இல்லை, வெளியில இருந்து படிக்கிறார். சீன மொழியே அவர் தாமதமாக தான் படிச்சிருக்கிறார். ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அந்த தேசத்தை பற்றி தெரிஞ்சு அந்த தேசத்தினுடைய வரலாறு முழுவதும் படித்து அந்த தேசம் உலகுக்கு என்ன பங்களிப்பு செய்ததுங்கிறத ஒருத்தர் தான் வாழ்க்கை முழுக்க செஞ்சிருக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வேலை பாருங்க. அந்த வேலைக்கு அவருக்கான அங்கீகாரம் என்ன கிடைக்கிது அப்படின்னா, அவர் பேரால சீன அரசாங்கம் ஒரு பெரிய விருதையும் ஃபெலோஷிப்பையும் அறிவித்து அதை இன்னைக்கு சீனாவை பற்றி ஆய்வு செய்கிறவர்களுக்கு அந்த ஜோசப் நீதம் ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அவருடைய அந்த புத்தகத்தினுடைய அந்த பெருந்தொகுதியை சுருக்கமாக 7 தொகுதிகளாக ஜோசப் நீதம் 7 வால்யூம்ஸ்னு ஒரு 7 வால்யூம் இந்த 7 வால்யூம் ஓரளவுக்கு அதனுடைய சுருக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். அதுவே ஒரு 10,000 பக்கம் இருக்கும். அந்த புத்தகங்களில் ஒரு வால்யூமை நம்ம படிக்கணும்னாலே 1000-1500 பக்கம் வரும். அது ஒன்னொன்னும் இவ்வளோ பெருசு. இவ்வளோத்தையும் ஒருத்தர் உட்கார்ந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. இன்றைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு நவீன வசதிகள்லாம் இல்லை. அப்போ எப்படி அவர் பண்ணாரு? இவருக்கு ஒரு புரவலர் சீனாவில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, சீனாவில இருந்து இவர் கேட்கிற அத்தனையும் கப்பலில் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். கப்பலாக புத்தகங்களை தெரிவித்து இவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சயின்டிஸ்டாக வேலை பார்த்தார் ஜோசப் நீதம். அப்போது அவருக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் ஒருத்தர் அனுப்பி அவ்வளோத்தையும் வாங்கி படித்து குறிப்பெடுத்து பண்ணுறாரு. என்ன வியப்பூட்டக்கூடிய ஒரு அம்சம்னா, நமக்கு தெரியும் இந்தியாவை போலவே தான் சீனாவுக்கு என்று ஒரு பாரம்பரியமான அறிவு முறை இருக்குது, மருத்துவம் இருக்குது. அவர்கள் வெடிமருந்து கண்டுபிடிச்சதில் முன்னாடி இருந்திருக்கிறாங்க, பேப்பரை கண்டுபிடிச்சதில் முன்னாடி இருந்திருக்கிறாங்க, நிறைய அறிவியல் உபகரணங்களை முதல்ல உருவாக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு இருந்த ஒரு நாட்டில் ஏன் அந்த நாடு நவீன விஞ்ஞானத்தில் மேலோங்கி வரவே இல்லை? மாடர்ன் மெடிசன் அல்லது மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிறதுல ஏன் முக்கியமாக வரலைங்கிறத தான் இவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு இவருடைய முக்கியமான ஒரு ஆய்வு முடிவு அப்படின்னு நான் எதை கருதுவேன்னா, அவர் சொல்கிறாரு, எங்கெல்லாம் வணிகர்கள் ஆட்சி அமைக்கிறார்களோ, கார்பரேட் அல்லது ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வணிகர்கள் ஆட்சி அமைக்கிறார்களோ அல்லது வணிகம் சார்ந்த ஒரு அரசு உருவாகுதோ, அங்கேயெல்லாம் தான் தகவலும் தொழில்நுட்பமும் அறிவியலும் வளர்ச்சி அடைகிறோம். சீனாவை பொறுத்த மட்டும் சீனாவை ஆண்டவர்கள் எல்லாம் ஃபியூடல்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய நிலப்பரப்புத்தை சேர்ந்தவர்கள், மன்னர்கள், ஒரு இனக்குழுவை சார்ந்தவர்கள். அவர்கள் யாரும் வணிகர்கள் இல்லை. அதனால வணிகர்கள் சாராத ஒரு இடத்துல அங்கிருந்து பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வராது. ஒரு வகைக்கு யூரோப்பை பொறுத்த மட்டும் அது மிகச்சரியான உண்மை. என்னன்னா, யூரோப் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம், யூரோப் பெரும்பாலும் அது வணிகம் சார்ந்த அரசாக அமைந்தது. வணிகம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டுகிறவர்கள் அரசனுடைய தலைமையில் இருந்தாங்க. அப்போ என்னன்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி அதை தொட்டு உருவான வரலாறு வந்திருக்கு அப்படின்னு. அவரை ஜோசப் நீதமுடைய அந்த பெரிய வால்யூம்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றியும், அவர் யாருங்கிறத பற்றியும், அவர் செய்த விஷயங்கள் உலகிற்கு எவ்வளவு முக்கியங்கிறத பற்றியும் தான் இந்த மேன் ஹூ லவ்ட் சைனா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருக்கு. எளிதாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த ஒரு 2-3 மணி நேரத்தில் படிச்சிடலாம். அவ்வளவு எளிதான ஒரு புத்தகம். ஆனால் படித்து முடித்த முன்னாடி நமக்கு முதல்ல தோன்றது அந்த நீதமோட வால்யூம் வாங்கி நம்ம படிக்கணும். அப்போ ஒரு எழுத்தாளன் ஒரு தேசத்தை தான் தாராத இன்னொரு தேசத்தை, அந்த தேசத்தினுடைய வளமையை கண்டறிந்து உலகுக்கு சொல்கிறான் அப்படின்னா அவரை தான் நான் மிகப்பெரிய படிப்பாளின்னு சொல்லுவேன், மிகப்பெரிய அறிவாளி. ஏன்னா அவருக்கு அந்த தேசத்தினுடைய எல்லாமும் தெரியுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்திய பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட வளங்களையும் கண்டறிந்து நாம் இன்னும் சொல்லியிருக்கோமான்னா சொல்லலை. இலக்கியம், எழுத்து, ஆய்வு இதெல்லாம் இருந்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு ஸ்காலர் நம்மிடம் இல்லை. அப்படி ஒரு ஸ்காலர் யாராவது இந்தியா உலகிற்கு என்ன செய்ததுங்கிறத ஒட்டுமொத்தமாக ஒரு ஆய்வு செய்து உலகத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாராக இருந்தால், இன்னைக்கு சீனா அடைந்திருக்கக்கூடியதை விட பல மடங்கு சாதனைகளை இந்தியர்கள் ஏற்கனவே செஞ்சிருக்கோம். நமக்கு அந்த இடம் கிடைக்கும். நமக்கு தெரியுது என்ன நம்மகிட்ட இல்லை அப்படின்னா, ஒரு ஜோசப் நீதம் தான் இல்லை. அப்போ நமக்கு அப்படி ஒருத்தர் வேணுமா அப்படின்னா, அதை விட பன்மடங்கு அறிவிலும் திறனிலும் இன்னும் சொல்லப்போனால் புத்திசாலித்தனத்திலையும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வேற வேற துறையில் இருக்காங்களே தவிர இவ்வளவு அர்ப்பணிப்போடு யாரும் இறங்கி இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு புத்தகம் படிக்கும் போது நிச்சயமாக அந்த புத்தகம் ஒருத்தருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நாம இதெல்லாம் செய்யலாமே, குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்காக செய்யலாமே. தமிழ்நாட்டினுடைய வரலாறை, பண்பாட்டை, இது அறிவியலுக்கு கொடுத்த கொடையை, இவர்களுடைய பாரம்பரிய அறிவை
இவர்களுடைய தனித்துவமான விஷயங்களை எல்லாம் பார்க்கலாமே செய்யலாமேங்கிற ஒரு உத்வேகம் வருவதற்காகவாத நான் இந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லுவேன். தமிழ் இந்த புத்தகம் வரல, ஆனால் மொழிபெயர்ப்பதற்கான ஒரு எளிதான ஒரு புத்தகம் தான். கண்டிப்பாக யாராவது மொழிபெயர்க்கலாம். இன்னொரு புத்தகம் சமீபத்தில் படித்தேன். அது ஒரு இந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை ஒட்டி எழுதப்பட்ட பிரிவினை சார்ந்த கதைகள். அது ஒரு தனி இலக்கியம். அந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை ஒட்டி பிரிவினை இலக்கியம், பார்ட்டிஷன் லிட்டரேச்சர்னு சொல்கிறாங்க. தனி ஒரு வகை. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரியும். இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்ததுக்கு காரணம் தனி நாடு கேட்டாங்க, நம்ம போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இதன் பின்னாடி நடந்த வரலாற்று சோகம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில் இறந்து போயிருப்பாங்கன்னா, அரசு சொல்கிறது ஒரு 3 லட்சம் பேர், 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 20 லட்சம் பேர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 20 லட்சம் பேர் வரைக்கும் இறந்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஊர்ஜிதப்படுத்தப்படாது. 2-3 லட்சம் பேர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2-3 லட்சம் பேர் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும் வரும்போது ஏற்பட்ட கலவரத்திலையும், எல்லையை பிரித்து கொள்வதில் ஏற்பட்ட சச்சரவுலையும், வழியில் நடந்த வெவ்வேறு விதமான சண்டைகள்லையும், வறுமையிலையும், அப்புறம் இடம் விட்டு இடம் போகிறதால ஏற்படக்கூடிய இடர்பாடுகளையும் இறந்து போனவங்க. இதில் நிறைய பேர் பெண்கள், குழந்தைகள். 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளே 1400 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 5 வயது வரைக்கும் உட்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகம். 50,000 பெண்கள் இந்த மாதிரி வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் பிரெக்னென்ட் ஆகிட்டாங்க, கர்ப்பிணி ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு ஒரே நாளில் கருச்சிதைவு நடைபெற்றிருக்கு. இந்த குழந்தைகளை என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக 2 பக்கமுமே இந்தியாவிலே நடந்திருக்கு, பாகிஸ்தான்லேயும் நடந்திருக்கு. எல்லாரும் அவங்களுடைய இடத்தை, சொத்துக்களை அப்படியே விட்டுட்டு தானே இங்கேருந்து பாகிஸ்தானுக்கும் போனாங்க. இந்த பிரிவினைக்கு காரணமாக இருந்த ஆள் ரெட்க்ளிஃப். அவர் தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் 2ஆக பிரித்தவர். நமக்கு தெரியும், ஒரு வீட்டை 2ஆக பிரிக்கிறதுனாலே எவ்வளோ பெரிய கஷ்டம். பாகம் பிரித்து கொடுக்கறதுனா நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு வீட்டை எளிதாக பிரிக்க முடியாது. பிரித்தால் பொது மனிதரை கூட்டிகிட்டு வருவோம். அவர் நமக்கும் தெரிஞ்சவராக இருக்கணும், அவர்களுக்கும் தெரிஞ்சவராக இருக்கணும். அதே இதில் பெரிய மனிதராக இருக்கணும். அவர் நியாயமான பிரித்து கொடுப்பாருன்னு நம்ம நம்பணும். இன்னொன்று, அப்படி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தால் கூட யார் சார்பாக இருந்துருவாருன்னு 2-3 பேரை அழைச்சிட்டு வருவாங்க. அப்புறம் வந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு குடும்பத்தை பிரிப்பதாக இருந்தால் ஒரு பட்டியலை தயாரிப்பாங்க. என்ன அசைகிற சொத்து, அசையாத சொத்து, எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ செய்திருக்கிறாங்க, பொண்ணுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பையனுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, என்ன தொழில், எல்லாவற்றையும் பட்டியலிட்டு அதுக்கப்புறம் தானே பிரித்து கொடுப்பார்கள். அப்படி பிரித்து கொடுத்தா கூட யார் பிரித்து கொடுத்தாலும் எப்படி செஞ்சாலும் ஒரு மனக்குறைவு இருக்கும். எனக்கு சரியாக செய்யலை, என்னை விட்டுட்டாங்க, எனக்கு இதில் கணக்கு எடுத்துக்கல அப்படின்னு. ஒரு வீட்டுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைனா ஒரு தேசத்தை 2ஆக பிரிப்பது அப்படின்னா என்ன? ஏன் இந்தியாவில் வரலாறு படிக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. எப்படி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்தாங்க? வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தேசம் 2ஆக துண்டு பண்ணப்பட்டது எப்படி? இன்னொன்று, அந்த துண்டு போட்ட ஆள் யார்? நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியது இல்லையா? ஆனால் வரலாற்றில் அதை பற்றி ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாடப்புத்தகம் படித்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி நாடுகளானது சுதந்திரம் கொண்டாடினாங்கிறத தாண்டி இந்த பிரிவினை எப்படி நடந்தது, இந்த பிரிவினை நடத்துவதற்கு என்ன செய்தார்கள், எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாங்க? உலக வரலாற்றிலேயே ஒரு நாடு அந்நியரால் பிரித்து 2 துண்டாக்கப்பட்டது இந்தியாவுக்கு மட்டும்தான். அது ரெட்க்ளிஃப்ங்கிற ஒரு ஆளால தான். அவர் என்ன பண்ணுறாரு, வேலைக்காக வருகிறார். அவருக்கு மாதம் 45,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவரை ஒரு அதிகாரியாக இங்கே அழைச்சிட்டு வராங்க. மவுண்ட் பேட்டனுக்கு அவர் ஒரு வகையில் உறவினர். அதனால் அவரை அங்கிருந்து இங்கிலாந்து ராணியினுடைய சார்பாக இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிப்பதற்கான அந்த தலைமை பதவிக்கு ரெட்க்ளிஃப் அழைச்சிட்டு வராங்க. அவர் அதுக்கு முன்பாக ஒரு முறை கூட இந்தியாவுக்கு வந்தே வராத ஒரு ஆள். யோசிச்சு பாருங்க, இந்தியர்களுடைய துரதிர்ஷ்டம். ஒரு தேசத்தை, அந்த தேசத்தை பிரிக்கிற ஒரு மனிதன் ஒரு முறை கூட அந்த தேசத்துக்கு வந்ததே கிடையாது. இதனோட குறுக்க நெடுக்கம் எப்படி இருக்குன்னு தெரியாது, எங்கே எந்த நதி ஓடுகிறதுன்னு தெரியாது, இந்தியாவினுடைய எல்லை எதுவும் தெரியாது, இமயமலையினுடைய உயரம் என்ன, இமயமலைக்கு பின்னாடி என்ன, எதுவும் தெரியாது. ஒரு அலுவலாக அவர் அதை பொறுப்பேற்றுக்கிறார். பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே அவருக்கு கால அவகாசம் எவ்வளவு கொடுக்கப்படுது, எவ்வளவு வேகமா பிரித்து தருவீங்களோ பிரித்து கொடுங்கிறாங்க. ஒரு வீட்டை பிரித்து கொடுப்பதனாலே திருப்பியும் ஞாபகம் வருது, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எத்தனை முறை குடி பேசணும். அவரிடம் கேட்குறாங்க எவ்வளவு காலத்தில் பிரித்து தர முடியும்னு. நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கன்னா 5 வாரங்கள் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு எவ்வளோ வருட நாடு, குறைந்தபட்சம் வச்சுக்கிடுவோம். அந்த பக்கம் ஒரு 5,000, இந்த பக்கம் 2,000, 7,000 வருட பழமையான பண்பாட்டில் மிகச்சிறந்த ஒரு நாடு. ஒரு முறை கூட 2ஆக துண்டுபடாத ஒரு நாடு. 5 வாரங்களில் 2 துண்டாக்கப்படுது. 2 துண்டாக்கப்படுவதற்கு ஒருவர் சம்பளம் வாங்கிட்டு இந்த வேலையை செய்கிறார். அவருக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஒரு கமிட்டி அமைக்கிறார்கள், லாகூர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க.
இன்னொரு 2 கமிட்டியாக 2 கமிட்டி அமைச்சு இந்த 2 கமிட்டிலையும் காங்கிரஸ் உறுப்பினர்களும் இருக்காங்க, லீக் உறுப்பினர்களும் இருக்காங்க. உறுப்பினர்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறாங்க. அவர்களுக்கு ஆலோசகராக நேரு உள்ளிட்ட சபையே இருக்கு. ஆனால் என்ன முடிவு செய்கிறார்கள் தெரியுமா? அந்த கமிட்டி உறுப்பினர்கள்லாம் ஒரு உறுப்பினர் சொல்றாரு, என்னுடைய மாமனார் வந்து கல்கட்டாவில் இருக்கிறதுனால கல்கட்டா பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு சொல்றாரு, நாங்க ஆண்டுதோறும் வந்து லாகூருக்கு தான் பயணம் போவோம், அதனால லாகூர் எங்களுக்கு வேணும். யாருமே ஒரு தேசத்தை பிரிக்காதீர்கள், இந்த தேசம் ஒன்றாக இருக்கட்டும், இந்த தேசத்தில் எங்களுடைய தான் எதுவுமே இல்லை, எனக்கு எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அதை கொடுத்துருங்க, என் நண்பர்கள் இருக்காங்க கொடுத்துருங்க, அப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கடைசியா என்ன நடந்தது? அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் வந்து இந்திய வரைபடத்தை எடுத்துட்டு ஒரு குறுக்காக ஒரு கோடை போட்டு இந்த பக்கம்லாம் பாகிஸ்தான் அந்த பக்கம்லாம் இந்தியா அப்படிங்கிறது போலதான் இந்தியா பிரிக்கப்பட்டது. அந்த பிரிக்கப்பட்டதுக்கு எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. குறிப்பாக பஞ்சாப்ல வந்து பஞ்சாபினுடைய ஒரு பகுதி பாகிஸ்தானிலும் ஒரு பகுதி இந்தியாவிலும் இருக்கு. அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அந்த பஞ்சாப் மக்களுடைய மிக முக்கியமான குருத்வாராக்கள் இருக்கு. அவங்க கேட்குறாங்க, எங்களுடைய குருத்வாராக்கு நாங்கள் போகணும்னா இன்னொரு நாட்டுக்கு போய் விசா வாங்கிட்டு போகணுமா? அதை பிரிக்காதீங்க, பஞ்சாபை அப்படி துண்டு செய்யாதீங்க. நானும் அவர்களுக்கு தெரியல. அப்படி 2 துண்டாக பிரிக்கப்பட்ட இந்த வேலையை செய்து முடித்துட்டு அவங்க இதை ஆகஸ்ட் 16ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு 2 மாத காலத்துக்குள்ள இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க இங்க போயிருங்க அப்படின்னா எப்படி போவாங்க அவர்கள்? ஆனால் போகணும்னா என்னன்னா எல்லாவற்றையும் உங்களுடைய இடம், வீடு, நிலம், இறந்து போனவர்களுடைய சமாதி உட்பட அத்தனையும் கிளம்பி போகணும். உயிர் வாழணுமா இந்தியாவில் இருக்காங்க, பாகிஸ்தான்ல இருக்கவங்களும் நீங்க அப்படி இடப்பெயர்ச்சினா உலகிலே மிகப்பெரிய இடப்பெயர்ச்சி நடந்தது இந்தியாவில். அதில் தான் நான் சொன்னது போல இருக்கேன். ஒரு முறை நீங்க இன்டர்நெட்ல போய் பாருங்க, அந்த லைஃப் மேகசின் எடுத்த புகைப்படங்களை, இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது நேரடியாக எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒருபோதும் உங்க வாழ்க்கையில நீங்க இந்தியாவை விட்டு போறேன்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவ்வளவு ஒரு ரத்தத்தோடையும் வலியோடையும் வேதனைகளோடையும் கடந்த நாட்கள் அது. இறந்து கிடக்கக்கூடிய உடல்களை அப்புறப்படுத்த ஆட்கள் இல்லை, சடலங்கள் மீது தான் போறாங்க. ரொம்ப கண்ணீர் வர வைக்கக்கூடிய காட்சியா இருக்குது. இந்த 2 பக்கமும் நடந்த இந்த துயரங்களுக்கு நமக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு தென்கோடியில இருக்கிறோம். நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு இந்தியா பாகிஸ்தான் பிரிந்ததுங்கிறதே தெரியாது. ஏன்னா நம்ம எல்லையை சார்ந்த விஷயங்களோ அல்லது எல்லையில் நடந்ததுக்கான பெரும் துயரத்தினோட ஒரு பங்களிப்பும் நமக்கு கிடையாது. அதனால நமக்கு என்னன்னா அதெல்லாம் செய்திகள். தமிழ் இலக்கியத்தில் அது பதிவு செய்யவே படாத, இன்னும் சொல்லப்போனால் தமிழர்கள் ஒருபோதும் அதை பற்றி யோசிக்காத ஒரு விஷயம். ஆனால் வடக்கே, அதிலும் குறிப்பாக பஞ்சாப்லையும் வங்காளத்திலையும் இருந்த மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டாங்க. அவர்கள் இந்த இறந்து போனவர்கள், இப்படி ஓடுனவங்க, உயிர் தளித்தவங்க, காணாம போனவங்களை தேடுகிற பணி சுதந்திரம் அடைந்து இவ்வளவு ஆண்டுகளாக இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் அவர்களை காணாம போனவர்களை தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அந்த கமிட்டி இன்னும் இயங்கிட்டே இருக்கு. அப்ப காணாம போனவர்களுடைய வாரிசுகள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அப்ப அந்த பணி முடிவடையவே இல்லை. இதை இலக்கியத்துல வந்து இலக்கியவாதியை ஆக்கணுங்கிறதுல மிகப்பெரிய பங்களிப்பை இலக்கியவாதிகள் தான் செஞ்சிருக்காங்க. இந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது இறந்த ரத்த சாட்சிகளாக இருந்ததெல்லாம் இலக்கியவாதிகள் தான். அதுல குறிப்பா சதத் ஹசன் மண்டோ மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். மண்டோ வந்து மண்டோவினுடைய சிறுகதைகளும் சரி, அவர் எழுதின கட்டுரைகளும் சரி, மிக முக்கியமான இந்த பிரிவினையுடைய சாட்சியமாக கருதப்படுது. இவர் இல்லாம இன்னொரு முக்கியமான எழுத்தாளர், அவர் பேர் கர்தார் சிங் துக்கல் அப்படின்னு. அந்த துக்கல் சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் தமிழ்ல வெளியாயிருக்கு. சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்காங்க. இந்த துக்கல் வந்து பஞ்சாபினுடைய மிக முக்கியமான ஒரு சிறுகதை ஆசிரியர். இவருடைய கதைகளை தொகுத்து ஒரு 20 கதைகளை தமிழாக்கம் பண்ணி சாகித்ய அகாடமியே புத்தகமா வெளியிட்டிருக்கு. அந்த புத்தகத்தோட பேர் துக்கல் சிறுகதைகள். ரொம்ப இப்போ இல்லை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியான ஒரு புத்தகம் அது. அதிகம் ஆனால் வாசிக்கப்படாம, கண்டுகொள்ளப்படாமல், இன்னும் சொல்லப்போனால் நமக்கு நேரடி தொடர்பு இல்லையே, நம்ம ஏன் அதை படிக்கணும், நமக்கு என்ன இருக்கு, அது யாரோ பஞ்சாபி தானே எழுதியிருக்காங்கன்னு நம்ம ஒதுக்கிய புத்தகங்கள் இல்லை. ஆனால் மிக முக்கியமான ஒரு புத்தகம் இது. இந்த துக்கலுடைய கதையை படிக்கும் போது நான் நினைச்சேன், இவ்வளவு ஒரு உலக புகழ்பெற்ற, இன்னும் சொல்லப்போனால் இந்தியா பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாளி அவர் வந்து மனித மனதை அவ்வளவு ஊடுருவி இதுல எது சரி எது தவறு எப்படி நடந்தது அப்படிங்கிறத காட்டுறார். ஒரு கதையை நான் அதுக்கு உதாரணமா சொல்றேன். ஒரு கதை இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, இந்த பிரிவினையின் போது கலவரம் நடக்கு இல்லையா, கலவரத்துல ஒரு பெண்ணை பலவந்தமா படிச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து அதை என்ன செய்யறாங்கன்னா, அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு பரிசா கொடுக்குறாங்க. ஆசிரியருக்கு ஏதோ பரிசு கொடுப்பாங்க இல்லையா, ஒரு பரிசாக ஒரு இளம் பெண்ணை தூக்கிட்டு வந்து ஒருத்தன் கொடுக்குறான். இவளை அனுபவிச்சுக்கோங்க சார், நீங்க நம்ம ஊர் வாத்தியார் தானே, நீ யாருப்பா இந்த பொண்ணு, கலவரத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணு சார், அதனால நமக்கு என்ன, ஒரு பொருள் தானே, அனுபவிச்சுக்கோங்க. ஆசிரியர் சொல்றாரு, அது எப்படிப்பா, யாருன்னே தெரியாது,
இன்னொன்று ஒரு பொருள் இல்லையே அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கக்கூடாது சார், கலவர நேரத்தில் கிடைக்கிற பெண்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கலாம், நீங்கள் அனுபவிங்கன்னு ஒரு கிராமப்படலாம். இந்த ஆசிரியரும் தனியாக வாழக்கூடியவர், யாரோ ஒரு பொண்ணு தானே, நமக்கு தெரியாதவர் தானே, அதனால என்ன அப்படின்னு சொல்லி அவளை வந்து அடைய முற்படும் போது அவள் சொல்கிறா, உங்களை மாதிரி ஒருவரை தான் எனக்கு திருமணம் செய்து கொள்வதாக இருந்தது, திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது, கிட்டத்தட்ட உங்கள் ஜாடையில் தான் இருந்தார். ஆனால் அதற்குள்ள கல்யாணம் நின்று போய் இந்த மாதிரி பிரிவினை நடந்து கலவரம் ஏற்பட்டு எங்கள் வீடு தீக்கப்பட்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா கொல்லப்பட்டாங்க, இப்போ ஓடி வரேன், தயவு செய்து நீங்கள் என்னை எதுவும் பண்ணாதீங்க, ஒருவேளை உங்களுக்கு என்னை அடையணும்னு ஆசைப்பட்டதா இருந்தால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் உங்கள் மனைவியாக கூட இருக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறா. அவர் சொல்கிறார், நீ எப்படி என் மனைவியாக இருக்க முடியும், நீ யார், கலவரத்தில் ஓடி வந்த ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர் சொல்கிறா, அதனால என்ன, நான் ஒரு பொண்ணு தானே, உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே தேவை வேணும், நான் நிச்சயமாக உங்களோட நல்ல மனைவியாக இருப்பேன், நான் நிச்சயம் உங்களுக்கு விசுவாசத்தோடு இருப்பேன் மன்றாடுற. இந்த ஆசிரியருக்கு இவர் ஆசிரியராக இருக்கிறதுனால மற்றவரை போல மூர்க்கமாக நடந்துக்கிட முடியல, இந்த பொண்ணை என்ன செய்யுதுன்னு தெரியல, ஆனால் விடுவிக்கவும் மனசு இல்லை. ஸோ அவளை திரும்பி அவள்கிட்ட பேசுகிறாரு, இங்கே பாருமா, இங்கே வந்து என்னை பொறுத்த மட்டும் நீ கலவரத்தில் வந்த ஒரு பொண்ணு, இதே மாதிரியான பெண்கள் யார் கிடைத்தாலும் யார் கையில் கிடைத்தாலும் அதே தான் நடக்கும், பேசாமல் என் ஆசைக்கு இணங்கி என் கூட இறேன் அப்படிங்கிறாரு. அவன் மாட்டேங்கிறான், மன்றாடுறான். இது நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் எரிச்சல் அடைஞ்சு சொல்கிறாரு, இப்படி ஒரு பிடிக்காத பொண்ணை நான் ஏன் போய் அவளை அப்படி கட்டாயப்படுத்தி அவளோட உறவு கொள்ளணும், வேணாம் அப்படின்னு விட்டுட்டு வெளியே வரும்போது அந்த வயசான கிழவன் வெளியிருக்காரான். அவன் கேட்குறான், என்ன சார் நடந்துச்சு, உள்ளே அப்படி ஒரு பொண்ணு இருக்காது, இப்படி நடத்தக்கூடாது சார், இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் ஆம்பளைங்க எப்படி நடக்கணுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வெளியே இருங்க சார்ட்டு உள்ளே போகிறான். சொத்துறான் அந்த பொண்ணை 4 அரைகிறான், அரைஞ்ச உடைகளை எல்லாம் களைஞ்சிட்டு இப்போ போங்க சார் அப்படின்னு சொல்லலாம். சொன்ன இவர் போராட அதிர்ச்சியாக இருக்கா, அவள் அப்படி ஒன்றுமே பண்ணாமல் படுத்திருக்கா. இப்போ இவருக்கு தெரியுது, ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு இப்படித்தான் வழிகாட்டுகிறான், ஒரு மூத்த ஆண் இளைய ஆணுக்கு எப்படி வழிகாட்டுறான் பாருங்க. பெண்களை கையாளுவதற்கு என்னன்னா அவர்களை நிர்வாணப்படுத்தி கையெறு நிலையில கொண்டு போய் வைத்து அவர்களை ஒரு வெறும் மிருகத்தை போல நீ கையாளுன்னு ஒரு மூத்த ஆண் இளைய ஆணுக்கு கற்றுக் கொடுக்குறான். இந்த கலவரம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இது வெறுமனா ஒரு தேசம் 2 துண்டாக்கப்பட்டது மட்டுமல்ல, எதுவுமே இல்லாத ஒரு நெருக்கதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, முகமே தெரியாத ஒரு ஆணை இன்னொரு ஆண் நீ போய் அந்த பெண்ணை என்ன வேணாலும் செய்ய, இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற அளவுக்கு மூர்க்கமாக்கி இருக்கு இல்லையா. இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வன்முறை. இந்த வன்முறை இப்படித்தான் இருந்துச்சு, இப்படித்தான் நடந்தது. அந்த கதை அங்கேயே முடிஞ்சது. அவள் அழுகிறா, அவர் நிற்கிறாரு, போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, மறைமுகமாக நம்மளுடைய தலைமுறையாக நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டே வராங்க. என்ன அப்படின்னா, ஆண் பெண் மீது எந்த வன்முறையும் ஏவலாம். அதைத்தான் ஒரு வயசானவன் இன்னொரு யங்ஸ்டருக்கு கற்றுக் கொடுக்குறான். இப்போ உண்மையில் இந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்தது விபத்தில் இந்த ஆசிரியரால் முடிவெடுக்க முடியாது. ஆனால் நிஜத்தில் என்ன நடந்தது, நிஜத்தில் நம்ம நினைத்தே பார்க்க முடியாதெல்லாம் ஆடுது. மண்டோ ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையில் மகளை தேடுகிற ஒரு தந்தை இப்படி தேடுறாரு, தேடி கண்டுபிடிச்சி எங்கோ ஆகி கடைசியாக ஒரு மருத்துவமனையினுடைய இடத்துல போய் அவள் படுத்து கிடக்கிறா, அவளை அனுமதிக்கப்பட்டிருக்கிறா, பார்க்க போகிறாரு. குற்றுயிர் கொலைகிறா, இந்த மாதிரி வல்லுறவுக்கு உட்பட்டவளாக படுத்து கிடக்கிறா, அவளை போய் பார்க்க போகிறாரு. அறை மூடி கிடக்கு. மருத்துவர் வந்து கதவை திறங்கிறதுக்காக திறன்னு சொல்கிறாரு, அவள் காலை திறக்க சொல்கிறான்னு வச்சுட்டு காலை திறக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூரம் அங்கே நடந்துருக்கு அப்படின்னு அப்போ ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு சம்பவங்கள், இவ்வளவு ஒரு துயரம் நடந்ததனுடைய பாதிப்பு இந்திய இலக்கியத்தில் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் எதுவுமே. இந்த 20 கதைகளை நம்ம படிக்கும் போது நமக்கு நிறைய நேரங்களில் எப்படின்னா கண்ணீரோடு தான் அந்த கதைகளை படிக்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லாமா நடந்தது, இப்படி எல்லாமா துயரம் அடைந்தது, இப்படி எல்லாமா வதைக்கப்பட்டார்கள், இப்படி எல்லாமா சம்பவங்கள் நடந்ததுன்னு. இவரை போல இப்போ ராஜேந்தர் சிங் பேத்தின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவரும் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவரும் இந்த பிரிவினையை பற்றி எழுதியிருக்கார். இந்த பிரிவினை இலக்கியம் சார்ந்து தமிழில் எனக்கு தெரிந்து பெரிய தொகுப்புகள் எதுவும் வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பிரிவினையுடைய வரலாறே நமக்கு இன்னும் முழுமையாக சொல்லப்படலை. என்ன நடந்தது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரிக்கப்பட்ட போது எப்படியெல்லாம் பிரித்தாங்க. நான் அதை தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக படிச்சுட்டு இருக்கேன். படிக்கும்போது நிறைய நேரங்களில் நமக்கு அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு பல நேரங்களில் பல நாட்களாக நம்ம அந்த வேதனையிலே இருக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, ஒரு நூலகத்தை பிரிக்கிறாங்க, அந்த நூலகத்தில் கூடிய புத்தக அறைகள், மேஜை உட்பட இது இந்தியாவுக்கு அது பாகிஸ்தானுக்குன்னு பிரிக்கப்படுது. எல்லாம் பிரிவினையின் போது சூறையாடப்பட்டது எல்லாம். இவ்வளவு நடந்துட்டு இருக்க நேரத்தில் வணிகர்கள், பெரிய பணம் படைத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் முன்கூட்டியே பிரிக்கப்பட்டு இந்தியாவில் எதெல்லாம் போய் சேரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு தன்னுடைய சொத்தை முழுவதும் வித்துட்டு டெல்லிக்கு வந்து சேர்றாங்க. அப்போ வணிகர்களுக்கு இதுக்குள்ளேயும் கூட தன் பணம் சம்பாதிக்கிற தந்திரம் தெரிஞ்சிருக்கு.
பேங்க்ல இருந்த தன்னுடைய மொத்த பணத்தையும் எடுத்துட்டு அந்த பணத்தை பூரா டெல்லியில கொண்டு போய் டெபாசிட் பண்றாங்க. அவன் டெல்லியில புரியல எதுக்காக திடீர்னு இவ்வளவு வணிகர்கள் ஒரே நேரத்தில் கொண்டு வந்து டெல்லியில பணத்தை போடுறாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள்ல அந்த லாகூர்ல இருந்த வணிகம் முழுக்க டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இந்த ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய துயரம் சாமானிய மக்களை என்ன செஞ்சிச்சு, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள்ங்கிறதையும், குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கை பஞ்சாப்ல எப்படி இருந்தது, இன்னும் கூட அந்த ரணம் அந்த ஆறா காயத்தோட பெண்கள் எப்படி வாழ்றாங்கிறதையும் துக்கல் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். அவருடைய கதைகளை படிக்கும்போது நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஊரில் புதுமை பித்தன் படிக்கும்போது நமக்கு ஒன்று தோணும், சமூக கோபத்தோடு எழுதப்பட்ட கதைகள் இது அப்படின்னு. துக்கல்கிட்டையும் அப்படி ஒரு பெரிய சமூக கோபம் இருக்குது. ஒரு சமூகம் ஒரு பெண்களை அங்கே இருக்க அந்த சமூகத்தினுடைய பெண்களை எப்படி நடத்துச்சு, எப்படி வைத்திருக்கிறார்கள், எந்த இடத்துல இருக்குது, அவர்களுடைய நிலை என்னங்கிறத சொல்கிறதுல தான் அந்த சமூகத்தினுடைய முக்கியமான பண்பாடு இருக்குது. அதை துக்கல் ரொம்ப அழகாக கோடிட்டு காட்டுறார். எப்படியெல்லாம் அந்த பஞ்சாப் சமூகத்துக்குள்ளே நடந்ததுங்கிறதையும், இந்த பிரிவினை அவர்களை எவ்வளோ துயரப்படுத்தியதுங்கிறது அந்த புத்தகம் இப்போது எனக்கு இங்கே அச்சில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த புத்தகம் கிடைக்கிது. சாகித்ய அகாடமியினுடைய கண்காட்சியில் தான் நான் அந்த புத்தகத்தை வாங்கினேன். நிச்சயம் அந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு புத்தகம் படித்தேன். இந்த புத்தகம் சமீபத்தில் வெளியான காலச்சுவடு பதிப்பகம் போட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட பேர் ஆளற்ற பாலம் அப்படின்னு ஒரு புத்தகம். இது ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம். இதுவும் நான் சொன்னது போல ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய ஒரு புத்தகம். இவங்களோட ஐயாவுடைய துணைவியார் தான் மொழிபெயர்த்துருக்காங்க, இவங்க தான் மொழிபெயர்த்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அது. நான் படித்ததில் அந்த அம்மா கோடீஸ்வரம்மா அப்படின்னா அந்த அம்மா தெலுங்கில் எழுதின அந்த ஒரு அரசியல் சுயசரிதை தான் அது. அந்த அரசியல் சுயசரிதையை தமிழில் படிக்கும்போது நமக்கு தெரியுது. இன்றைக்கி நம்ம பேப்பர்லாம் படிக்கும்போது பேப்பரில் நக்சலைட்டுகள் அல்லது தீவிரவாதிகள் மாவோயிஸ்டுகள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இவங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, குறிப்பாக தெலுங்கானாவில் அன்னைக்கு இருந்த இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுடைய குடும்பத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள். கோடீஸ்வரம்மாவுடைய நினைவின் வழியாக நம்ம அங்கே அன்னைக்கு இருந்த இந்த தோழர்களையும் அவர்களுடைய பங்களிப்பையும் பற்றி படிக்க முடியுது. இந்த புத்தகத்தில் எனக்கு அந்த ஆளற்ற பாலத்தில் பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வரலாற்றை அல்லது ஒரு வரலாற்றை புரட்டி போடுகிற சம்பவத்தை ஒரு பெண் எப்படி பார்க்குறாங்க, அதுக்கு சாட்சியாக எப்படி இருக்கிறாங்க, பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க தலைமறைவு வாழ்க்கையில் வாழ்கிறவங்க பயணம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அரசாங்கத்தால் கைது செய்யப்படக்கூடும் இந்த தலைமறைவுக்கு ஊடாக தைரியமாக எப்படியெல்லாம் ஒளிந்து எங்கெல்லாம் போனாங்க, எப்படி அவர்களுடைய திருமணம் நடந்தது, எப்படி அவர்கள் தன்னை அவருக்காக வாழ்க்கை முழுக்க ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு கடத்தில் அவ்வளோ பெரிய ஒரு புரட்சியாளரே கூட அவங்கள புறக்கணிக்கிறாரு. அவங்க யாருமே இல்லாமல் போய் கடைசியாக என்னென்னா ஒரு தனிமையில் வாடும் போது அவங்க இந்த புத்தகத்தினோட முடிவில் அப்படி ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. என்னென்னா ஒரு ஆளற்ற பாலத்தை போல தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு. அது நமக்கு ஒரு அரசியல் களத்தில் இறங்குகிற கள செயல்பாட்டாளர்களாக இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் தீவிர அரசியல் செயல்பாட்டாளர்களுடைய வீட்டில் எப்படி நடந்துட்டாங்க, அவர்கள் எப்படி துணை இருந்தார்கள், அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க, அவர்கள் செய்ததனுடையதன் வழியாக என்ன வேதனைகளை அடைந்தாங்க, அதெல்லாம் படித்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த புத்தகம் நல்லா மொழிபெயர்க்கப்பட்டது. அவங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை நான் தெரிவிக்கிறேன். எனக்கு ரொம்ப சமீபத்தில் நான் படித்த புத்தகங்கள்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அவங்களுக்கு இப்போ அவார்டு கூட கிடைச்சது. சாகித்ய அகாடமியினுடைய மொழிபெயர்ப்புக்கான விருது அவங்களுக்கு தான் இந்த ஆண்டு கிடைச்சிருக்கிறது. அது ஓல்கா அப்படிங்கிற தெலுங்கு எழுத்தாளருடைய புத்தகத்தை மொழிபெயர்த்ததுக்காக கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த புத்தகம் இல்லாமல் நேரடியாக தமிழில் எழுதப்பட்ட கதைகளில் கொஞ்சம் அரிதான ஒரு புத்தகம் சில ஆண்டுகளுக்குள்ளாடி இப்போ வெளியாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, தமிழில் நாவலாசிரியர்களில் ஒரே ஒரு நாவல் எழுதி ஆனால் மிக புகழ்பெற்றவர் சம்பத். அவருடைய இடைவெளின்னு ஒரு நாவல் இருக்குது. அந்த ஒரு நாவல் தான் அவர் எழுதியிருக்கிறார். இளவயதிலே இறந்து போனார். ஆனால் தமிழில் முக்கியமான ஒரு நாவல். அந்த நாவல் மரணத்தை பற்றி பேசுகிற ஒரு நாவல். பொதுவாக ஒரு நாவலினுடைய ஒரு காட்சியாகவோ நிகழ்ச்சியாகவோ அல்லது ஏதாவது ஒரு மையமாகவோ கூட ஒரு மரணம் இருக்குமே தவிர மரணத்தை பற்றியே ஒருத்தர் நாவல் எழுதுறது இருக்குல்ல, அதுனா என்ன? மரணத்தை தெரிந்து கொள்வது, மரணத்தை பற்றி விசாரிப்பது, மரணத்தை எதிர்கொள்வது, இதை ஒருத்தர் மைய கருத்தாக வச்சு ஒரு நாவல் எழுதியிருக்காரு, இடைவெளி அப்படின்னு. அந்த நாவல் முன்னாடி கிரியா பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அவருடைய முக்கியமான சிறுகதை தொகுப்பு ஒன்றை விருட்சம் வெளியிட்டிருக்குது. சம்பத் கதைகள் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட பெயர். கண்டிப்பாக சிறுகதை எழுதுகிறவர்கள், சிறுகதை எழுத விருப்பப்படுகிறவர்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. ஆனால் எளிமையான கதைகள் அல்ல. ஒரு எளிமையான கதை படிக்கணும்னு விரும்புகிறவர்களுக்கான தொகுப்புன்னு நான் அதை சொல்ல மாட்டேன். நிச்சயம் கொஞ்சம் அது மெனக்கிட்டு படிக்க வேண்டிய, ஆழ்ந்து வாசிக்க வேண்டிய, 2-3 முறை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய கதையை கருவாக கொண்டது. ஆனால் தமிழ் சிறுகதையில் ஒரு புதுமையை செய்த
ஒரு புதிய மொழியை, புதிய கருத்தாக்கத்தை, புதிய சொல்லாட்சியை தமிழ் சிறுகதையில் இதையெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு நம்ம வியக்க வைக்கக்கூடிய கதைகளை எழுதியவர் சம்பத். சம்பத் அதிக கதைகளை எழுதியில்லை. இந்த தொகுப்பிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பில் மிக குறைவான கதைகள் தான் இருக்கும். 7-8 கதைகள் தான் இருக்குது. இந்த 10 கதைகள் எல்லாமே சிறு பத்திரிகைகளில் வெளியானதான். அவர் எந்த பெரிய பத்திரிகையிலையும் எழுதலை. அதில் உதிர்ந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அந்த மாதிரியான கதையை நம்ம ஒரு அரங்கில் சொல்ல முடியாது, வாசித்து தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிற முடியும். ஏன் அப்படின்னா அந்த கதை முழுக்க உருவகங்களாலான ஒரு விதமான வாழ்க்கையினுடைய பற்றிய அருவத்தை பற்றி பேசுகிற கதை. சொல்ல முடிகிற கதையை ஒன்று அவர் எழுதியிருக்கார், அதை சொல்லலாம். அது சாமியார் ஜூவுக்கு போகிறார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இந்த கதையை படித்து பாருங்க. தமிழில் எழுதப்பட்ட கதையில் இந்த சாமியார் ஜூவுக்கு போகிறாருங்கிற கதைக்கு எப்பவும் ஒரு தனி இடம் இருக்கு. நான் சில கதைகளை என்னுடைய மனசுக்கு நெருக்கமான சிறுகதைகளாக எப்போவுமே வச்சுருப்பேன். அது மௌனியினுடைய கதையில் ஒரு கதை, கோவாளர் சாமியினுடைய கதை, அசோமித்தனுடைய ஒரு கதை, ஜெயகாந்தனுடைய கதைன்னு எனக்கு விருப்பமான கதைகள் அவை. அந்த கதைகளை எப்போ நான் படிக்கும் போதும் அந்த கதைகள் எனக்கு ஏதோ ஒன்று கொடுக்குற மாதிரியாகவும், அந்த கதையிலிருந்து நான் ஒரு உந்துதல் பெற முடியுங்கிறதாகவும் இருக்கும். அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கதையை சாமியார் ஜூவுக்கு போகிறார். சாதாரணமான ஒரு கதை. ஒரு கணவன் மனைவி ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு குழந்தையோட போய் பார்க்குறாங்க. அதை பற்றின கதை தான். ஆனால் இந்த கதைக்குள்ளாடி கூடிய ஒரு விஷயம் மறைமுகமாக சொல்லப்படுது. என்னன்னா, பெண்களுக்கும் இயல்பான காம உணர்ச்சிகள் இருக்கும், அல்லது அவர்கள் அதை விரும்புகிறாங்க, அல்லது அதை எப்படி வெளிப்படுத்திக்கிடுவாங்க, எப்படி வெளிப்படுத்த முடியல. இந்த இயற்கையில் எல்லா உயிரினங்களுக்கும் எப்படி இருக்குன்னா, தன்னியல்பாக அந்த பாலியல் தூண்டலும் கவர்ச்சியும் உருவாகிற நேரம் அது தன்னுடைய இணையை தேடுது, இணையோடு தேடி மகிழுது அல்லது கூடுது, அதோட வேட்கையை தணிச்சுக்கிடுது. அப்படி தான் உலகத்தில் எல்லா உயிரினங்களும் இருக்கு. ஆனால் மனிதன் தான் அதுக்கு என்ன இருக்குன்னா, அதுக்கான நேரம், பொருத்தம், காலம் எல்லாவற்றையும் கடந்து ஒழுக்கத்தை கடைபிடித்து, இன்னும் சொல்லப்போனால் பண்பாட்டுக்குள்ளாக தன்னுடைய பால் இன்பங்களை வச்சிருக்கக்கூடியவன் மனிதன் தான். அது எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு தவறு, அதை ஆண் எப்படி எதிர்கொள்கிறான், பெண் எப்படி எதிர்கொள்கிறா, இது ஒரு குடும்பங்கிறதுக்குள்ள என்னவா இருக்கு அப்படிங்கிறத பற்றி சம்பத் எழுதுறாரு. கொஞ்சம் அப்படி அந்த நூலில் கொஞ்சம் பெசகனாலும் ஆபாசமான கதையாக மாறிடும் அது. அதே நேரத்தில் என்னென்னா, இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு புதுமையே என்னென்னா, கதை மிருகக்காட்சி சாலையில் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம மிருகங்களை அல்ல, மிருகங்களின் வழியாக நம்மளே அடையாளம் பார்த்துட்டே இருக்கோம். ஏன் வேடிக்கை பார்க்கணும் நம்ம மிருகங்களை? நான் இந்த கதை படிச்சுட்டு ரொம்ப உந்துதலாகி அதுக்கப்புறம் அந்த மிருகங்களை பார்க்கறதில் நமக்கு ஒன்று இருக்குது. நம்ம எந்த மிருகத்தையும் நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிடவே மாட்டோம், ஆனால் அதை பார்க்க விரும்புகிறோம். இன்னொன்று, எல்லாமே ஒன்று இருக்குது. ஒரு மிருகம் இருக்குது. நான் ஒரு செய்தி படித்தேன், இங்கே இருக்கிற ஒரு முதலைக்கு ஜோடி இல்லைன்னு ஒரு முதலையை வேறு மாநிலத்திலேருந்து ஃப்ளைட்டில் கொண்டு வராங்க. அப்போ ஒரே ஒரு இதாக இருக்குது, ஒரே ஒரு நீரியானை இருக்குது, ஒரே ஒரு காண்டாம இருக்குது. ஒன்றா வாழ்ங்கிறது எவ்வளோ பெரிய தொல்லை. நம்ம காட்சிக்காக ஏதோ ஒரு மிருகம் எங்கேயோ ஒன்றே ஒன்றா இருக்குது. இன்னொன்று, இந்த கூண்டில் அடைக்கப்பட்ட மிருகங்கள் இருக்கு இல்லையா, அது சுதந்திரமாக இருக்க தான் நம்புது. உண்மையில் அப்படி இல்லை. எல்லாம் தாண்டி அது ஏன் வேடிக்கை பார்க்குறான் மனிதன்? அவனுக்கு என்ன கிடைக்குது? ஒரு மிருகத்தை வேடிக்கை பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும்? உண்மையில அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எல்லா மிருகங்களும் மனிதனை போலவே நடக்கணும்னு விரும்புகிறான். மனிதனோட ஒரு மிகப்பெரிய ஆசையே மனிதன் எல்லா மிருகங்களையும் வசப்படுத்தி மனிதனை போல செய்ய வைக்கிறதா. சர்க்கஸ்க்கு போனீங்கன்னா தெரியும், சர்க்கஸில் ஒரு கரடி சைக்கிள் ஓட்டும், அல்லது ஒரு முயல் போய் நின்றுட்டு ஒரு பரம்பை கையில் வச்சுட்டு இருக்கோம். எல்லா மிருகங்களையும் மனிதர்கள் செய்கிற செயல்களை செய்ய வைப்பாங்க. அதில் மனிதனுக்கு ஒரு இது என்னன்னா, எல்லா மிருகங்களும் மனிதனுக்கு கீழே தான் இருக்குன்னு. உண்மையிலே மகா அபத்தமான முட்டாள்தனமான காரியம் என்னன்னா, ஒரு கரடியை சைக்கிள் ஓட்ட வைக்கிறது, முயலை இப்படி ஒரு கையில் பரம்பு கொடுத்து ஓட வைக்கிறது, அல்லது ஒரு புலியை கூட்டிகிட்டு முக்காலியில் உட்கார வைக்கிறதுங்கிறது அபத்தமான செயல். ஆனால் அதை மனிதர்கள் ரசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் ஒரு புலியோ அல்லது ஒரு கரடியோ ஏன் சைக்கிள் ஓட்டுதுன்னா, நெருக்கடியால் மட்டும்தான். அது விரும்பி ஒருபோதும் சைக்கிள் ஓட்டாது. அப்போ தெரியுது, ஒரு நெருக்கடி ஒரு மனிதனை, ஒரு சிங்கத்தை அந்த சிங்கத்தோட வாய்க்குள்ள தலை விடுற அளவுக்கு கூட நாம் அதை பழக்க முடியும். அது சிங்கம், அது மேலே இருக்கக்கூடிய அந்த இயல்பு, அதனுடைய பயம் எதுவுமே நமக்கு கிடையாது. நாம் மிருகத்தை பக்கத்தில் கொண்டு வரதன் வழியாக, பார்ப்பதன் வழியாக அதன் மீது இருந்த அச்சத்திலிருந்து விலகிறோம். இன்னொரு பக்கம் அதை வெறும் ஒரு கையாளுகிற பொருளாக நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதன் மீதான பயம் போன மறுநிமிடம் அதன் மீதான வசீகரம் நமக்கு மாறிடுது. இவ்வளோதானே, அங்கே ஒன்றுமே இல்லை. அப்புறம் வாழ்க்கையில் அதனுடைய வாழ்விடத்தில் தானே போய் பார்க்கணும். வாழ்விடத்தில் பார்க்கவே மாட்டோம், நம்ம இடத்துல தான் அதை பார்ப்போம். அப்போ நம்ம இடத்துல போய் அதை பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, நம்ம கூண்டு அதனுடைய உலகம் இல்லை, அது ஒரு பொய். திரும்ப திரும்பி நாம் இந்த காட்சி சாலைகளின் வழியாக என்ன செய்கிறோம்னா, அதுக்கு ஒரு மாற்று வாழ்க்கையை கொடுக்கறதா சொல்லி அதை இன்சம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கு கட்டணம் செலுத்தி பார்க்குறோம். பார்க்குறதுல ஒரு கேளிக்கை இருக்குது. எப்படின்னா, எப்போ மிருகங்களை பார்க்கும்போதும் நம்ம கூட வர்றவங்களை பார்த்து
அவர்களை கேலி செய்வதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். உயரமாக இருந்தால் ஒட்டா மாதிரி இருக்கிறான் அப்படின்னு இல்லையா? அப்போ நம்ம சக மனிதர்களை கேலி செய்வதற்கு விலங்குகளை தான் திரும்ப திரும்ப பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. எந்த விலங்கும் தன்னுடைய விருப்பத்தின் பேரால் எந்த காட்சி சாலையிலும் இடம்பெறவே பெறாது. என்னன்னா, இப்போ மனிதர்கள் விலங்குகளை காட்சியாக்குவது போலவே தான் மனிதர்கள் காட்சியாக்குறாங்க. மனிதர்கள் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த கூண்டு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்னு சொல்லிக்கலாம், அல்லது ஆஃபீஸ்ன்னு சொல்லிக்கலாம், வேற ஏதோ ஒரு பேரில் வச்சுக்கலாம். நான் கூட ஒரு வேடிக்கையாக ஒரு கதை எழுதுனேன். என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இது மாதிரி ஒரு கூண்டை செஞ்சு ஒரு பார்க்கில் வச்சிருவாங்க. அந்த கூண்டில் எதுவுமே இருக்காது. ஆனால் ஜனங்களுக்கு வெறும் கூண்டு ஏன் இருக்கேன்னு சொல்லி உள்ளே ஏறி பார்ப்பாங்க. என்ன சார் வெறும் கூண்டா இருக்கே அப்படின்னு. ஒருவர் சொல்லுவார், வெறும் கூண்டா தானே இருக்கு, நம்ம உள்ள போய் உட்காந்து பேப்பர் படிக்கலாமே. பேப்பர் படிப்பாரு. பேப்பர் படித்த உடனே எல்லாருக்கும் தோணும், இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. சார் நான் போய் பேப்பர் படிக்கிட்டேன்னா அவன் வாட்ச்மேன் சொல்லுவான், டிக்கெட் அதுக்கு அப்படின்னு. மெதுவாக ஒரு கூண்டு பயனுள்ளதாக மாறிடும். நமக்கு கூண்டு இல்லாத, கூண்டுகளற்ற, கூண்டுக்குள்ளே எதையாவது ஒன்றை அடைச்சி வசப்படுத்தி அதை நம்மளோட விருப்பங்களுக்கு ஏற்ப மாற்றுறதுங்கிற அந்த பழக்கம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கு. ஆனால் அது நூற்றாண்டுகளாக வணிக காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது தானே தவிர மிருகங்களை வந்து எந்த மிருகமும் விரும்புறது இல்லை. இந்த கதை நேரடியாக அதை சொல்லலை, ஆனால் அதை ஒட்டி நம்ம மனதில் சில அலைகளை உருவாக்குது இல்லையா? ஒரு கதையோ இலக்கியமோ புத்தகமோ படிக்கும் போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அது நம்மை வேறு வேறு விஷயங்களோட தொடர்பு படுத்துது, புரிந்து கொள்ள வைக்குது. ஒரு சம்பவம் படிக்கிறோம், அந்த சம்பவம் கதையில் இடம்பெறும் போது அந்த சம்பவத்தின் வழியாக நமக்கு தெரிந்த இன்னொரு சம்பவம், மனிதர் அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சி எங்கோ ஒன்று நமக்கு நினைவுக்கு வருது, பொருத்தி பார்த்துக்கிறோம். அப்போ நல்ல கதையோ அல்லது நல்ல இலக்கியமோ படித்த பின்னாடி அது ஏன் மனதில் ஆழமாக இருக்குன்னா, அது வாழ்விலையும் நம்ம சந்திச்சிருக்கிறோம், கதையிலையும் சந்திக்கிறோம். ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது வாழ்க்கையில் நமக்கு தெரியாத சில புதிர்களை, சில விஷயத்தை கதை வெளிப்படுத்தி காட்டுது. இப்போ புதுமைப்பித்தனுடைய ஒரு கதை இருக்குது. இந்த புதுமைப்பித்தனுடைய கதையில் செல்லம்மாளுங்கிற கதை, இந்த கதை தான் நான் தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த காதல் கதைன்னு சொல்லுவேன். காதல் கதைன்னா நமக்கு வழக்கமாக என்ன இருக்குன்னா, ஒரு 20 வயசு பையனும் 20 வயசு பொண்ணு லவ் பண்ணிக்கிடுவாங்க. அது காதலுக்கும் வயதுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. இது வந்து ஒரு வயதானவர் தன்னுடைய மனைவியின் மீதான காதல். அவங்க 2 பேரும் ஒரு நகரத்தில் வாழ்கிறாங்க, சென்னையில் தான் வாழ்கிறாங்க, புறநகரில் வாழ்கிறாங்க. இன்றைக்கி இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இருக்க புறநகர். அன்றைக்கி அநேகமாக அது வந்து ஒரு தாம்பரமாக இருக்கலாம். புதுமைப்பித்தன் கதை வர காலத்தில் தாம்பரம் உருவான காலம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் அந்த கதையில் ஒரு அற்புதமான விஷயத்தை புதுமைப்பித்தன் சொல்கிறாரு. அவங்க 2 பேருமே வீட்டில் இருக்கும்போது ஓய்வில் என்ன பேசிக்கிடுவாங்கன்னா, எப்போ ஊருக்கு போகிறதுங்கிறத பற்றி பேசிக்கிடுவாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க திட்டமிடுவாங்க, இந்த தடவை பொங்கலுக்கு போயிடலாம், தீபாவளிக்கு போயிடலான்னு போக மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் ஏன் அப்படி நினைக்கிறாங்கங்கிறதுக்கு புதுமைப்பித்தன் சொல்கிறாரு, ஊரை பற்றி எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிறது ஒரு போதை, அது நமக்கு வேணும். உண்மையில அங்கே போனால் அங்கே வாழ முடியாமல் போய் தானே இங்கே வந்திருக்கிறோம். நம்ம போனால் உண்மையில அங்கே ஒன்றுமே இருக்காது. நமக்கு விருப்பமான மனிதர்கள் இல்லை, விருப்பமான வாழ்க்கை இல்லை, விரும்பிய விஷயங்கள்லாம் கைவிட போய் தான் ஊரை விட்டுட்டு வந்திருக்கோம். ஆனால் போகலாமான்னு பேசிகிட்டே இருக்கிறது ஒரு போதை. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது 2 பேருக்குமே தெரியும் நம்ம போக மாட்டோம். ஆனால் சரி இந்த தடவை போயிடலாம் அப்படிங்கும்போது உண்மையில சந்தோஷம் இருக்குது அப்படின்னு. இந்த கதையில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தினுடைய மனைவிக்கு வந்து அவங்க ஒரு நோயாளி. அவங்க வந்து தொடர்ந்து காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது போல் அவங்களுக்கு மூச்சு இறைப்பு நோய் இருக்குது. அவங்க மயங்கிடுவாங்க. அப்படி அந்த கதை தொடங்குற நேரத்துலேயே மயங்கி கிடக்கிறாங்க. அந்த வந்த வயதானவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அம்மாவை தூக்கி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து எழுப்புறாரு. அவங்க ஒரு பாதி மயக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு கணவர் என்ன நினச்சிடறாங்க, அவர் கணவர்னு தெரியாமல் தன்னோட அம்மா தான் தன்னை வந்து எழுப்புறாங்கன்னு நினச்சிட்டு தான் அம்மாட்ட சொல்கிற மாதிரியே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏமா இவனுக்கு போய் என்னை கட்டி கொடுத்த, இந்த ஆள் என்ன பாடுபடுத்துறான் பாரு, என்னை கொண்டு வந்து ஊர்லேயே விட மாட்டேங்கிறான், இங்கே வச்சுட்டு என்னை இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறாம்மா அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு சில நிமிடங்களுக்காகவாது என்ன நினைக்கிறாருன்னு, பொய் தான் பரவாயில்ல, ஆனால் அவங்க அம்மாவை நடிப்புமேன்னு, அதனால நடி, உன் வாழ்க்கை உனக்கு அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. சொல்லி பரவாயில்லம்மான்னு எல்லாம் அம்மா மாதிரியே இருந்து சொல்லின மறுநிமிடம் இந்த அம்மாவுக்கு தன்னூர் சார் வந்துடுது. வந்த உடனே இந்த அம்மா, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குது. இப்போ தாம்மா வந்தேன் அப்படிங்கிறார். அந்த அம்மாவுக்கும் தெரியல, ஆனால் நமக்குள்ளே தெரியுது என்னென்னா, பல தருணங்களில் நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களை புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் நீங்கள் அந்த வேடத்துக்கு, அந்த உருவத்துக்கு மாறிக்கோங்க. அது வேணும் உங்கள் வாழ்க்கைக்கு. நீங்கள் ஒருவர் புரிந்து கொள்வதில் கூட மிக முக்கியமானது என்னென்னா, அந்த வெற்றிடம் ஒன்று இருக்கும், அதை சொல்லிக்கிட மாட்டாங்க. தன்னுசார் இல்லாத நேரத்தில் தான் அது அவங்களுக்குலேருந்து வெளியே வருது. வெளியே வந்து அவங்க தானாக இயல்புக்கு வந்த உடனே அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் போய் இதெல்லாம் செய்கிறீங்க, நான் போய் காப்பி போட்டு வரேன், இல்லைம்மா நானே போட்டுக்கிறேன், நானே செய்கிறேங்கிறாங்க.
ஒரு வயதான கணவன் மனைவியும் ஒரு நகரத்தில் வாழும் போது அவர்களுக்கு என்ன நடக்குது, அவர்கள் எப்படி இந்த வாழ்வினுடைய கசப்புக்கும் அனுபவித்தா கூட அதை தாண்டி எப்படி வாழ்கிறாங்கிறது தான் புதுமைப்பித்தன் கதை இருக்குது. இந்த கதை எப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டாருந்தா கூட இந்த கதையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் நமக்கு கண்ணு முன்னாடி தெரிகிறாங்க. அந்த மனித சோகம் அப்படியே இருக்குது. அப்போ இலக்கியத்தினுடைய அடிப்படை என்னென்னா, எங்கேயோ யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு காட்சியை பதிவு செஞ்சுட்டா கூட போதும். புதுமைப்பித்தனை ஏன் கொண்டாடுறோம், அல்லது புதுமைப்பித்தன் போன்ற ஒரு எழுத்தாளருக்கு ஏன் இலக்கியத்தில் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னா, புதுமைப்பித்தன் இதை அற்புதமாக பதிவு செய்கிறார். அவரோட ஒரு வரி இருக்குது, ஒரு குழந்தை தண்ணீருக்குள்ளே காலை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்குது. சூரியன் திடீர்னு அந்த குழந்தையோட காலை பார்க்க விரும்புது. புதுமைப்பித்தன் ஒரு வரி எழுதுகிறாரு, சூரியனே ஆனாலும் குழந்தையாக காலை காட்டினால்தான் பார்க்க முடியும் இல்லையா? அப்போ அந்த குழந்தை சூரியனோட விளையாட ஆரம்பிக்குது. உனக்கு நான் காலை காட்ட மாட்டேன் போ அப்படின்னு தண்ணிக்குள்ளே வச்சுட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ நமக்கு தெரிகிறது குழந்தைத்தன்மை அல்லது குழந்தையாக இருக்குதுங்கிறது சூரியனாக இருந்தால் கூட அது காத்திருக்கட்டுமே. அதே புதுமைப்பித்தன் தான் இன்னொரு கதையில் எழுதுறாரு, கடவுளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு, எதுவுமே வாங்காமல் வராங்க. வந்த குழந்தை கேட்குது, ஒன்றுமே வாங்கிட்டு வரலையா அப்படின்னு. அப்போ நமக்கு தெரியுது, கடவுளே வந்தாலும் வெறுங்கையோட வரக்கூடாது, குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு வெறுங்கையோட போகாத, கடவுளே வந்தாலும். இவர் ஒரு புத்திசாலி. அதனால் அந்த கதையில் வரக்கூடிய ஆள் மகள்கிட்ட சொல்கிறாரு, நான் என்னதாம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த மகள் சொல்கிறா, ஒன்றை தான் எப்பயும் வாங்கிட்டு வரே, ஒரு பொட்டுக்கல்லையாவது வாங்கிட்டு வரலாமே. இப்போ குழந்தைகளோட ஒரு ஏக்கம், ஆற்றாமை. இன்னொரு புதுமைப்பித்தனோட கதையில் சாலை ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரன் இறந்துட்டு இருக்கிறான். அவனை கடந்து போகிற குழந்தை கேட்குது, மாம்பழம் சாப்பிடுவியா, உனக்கு மாம்பழம் பிடிக்குமா, மாம்பழம் நல்லா வாசனமாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு தெரியுமா என்ன, ஒரு மனுஷன் இறந்துட்டுருக்கான், அவனுக்கு தேவை இப்போ அவனோட கடைசி உயிர் மூத்த விடுறதுக்கான ஒரு தருணம்ங்கிறதெல்லாம் தெரியாது. அதுக்கு மாம்பழம் தான், அது மாம்பழத்தோட ஆசை தானே இருக்கும். இப்போ நமக்கு இலக்கியம் இந்த உலகத்தை, மனிதர்களை, அவருடைய மனதை இன்னும் சொல்ல போனால் ஆழமாக அவர்களுடைய வாழ்வினுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுது. அந்த வகையில் தான் நான் இந்த துக்களோட புத்தகத்தை, ஆளுற்ற பாலம் மாதிரியான ஒரு வாழ்க்கை வரலாறு, அல்லது த மேன் ஹூ லவ்ட் சைனா மாதிரியான புத்தகத்தை சொல்கிறேன். இந்த வரிசையில் இன்னொரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் வெறியர் எல்வின் அப்படின்னு சொல்லி ஒரு பழங்குடி மக்களிடம் பணியாற்றிய ஒருவரை பற்றிய புத்தகம். இவர் யார் அப்படின்னு சொன்னால், இவர் நேருவினுடைய காலகட்டத்தில் வடகிழக்கு மாநிலத்தில் பழங்குடி மக்களினுடைய மேம்பாட்டு அதிகாரியாக பணியாற்றியவர். இவர் ஒரு பாதிரியார். ஆனால் இவர் கிறிஸ்தவ சமய பிரச்சாரத்துக்காக தான் முதல்ல இந்தியாவுக்கு வந்தார். ஆனால் பழங்குடி மக்களோட போய் வேலை செய்து, பழங்குடி மக்களினுடைய பண்பாட்டை பார்த்து, பழங்குடி மக்களினுடைய சிறப்பியல்புகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அவர்களோட மேம்பாட்டுக்காக அவர்களோடையே கூடயே இருந்து, அவர்கள் கூடயே வாழ்ந்து, அந்த கோந்துன்னு சொல்லப்படக்கூடிய இனப்பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட ஒருவர். அவர் வாழ்க்கை வரலாறு அவரே எழுதியிருக்கிறார். அவர் ஒரிசாவில் இருந்தார், பின்னாடி அஸ்ஸாமில் வேலை பண்ணினார். அவர் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் அவர் பேரால் இருக்குது. இப்போ கூட அந்த பழங்குடி மக்களுக்கான மேம்பாட்டு சட்டத்தினுடைய அடிப்படை வரையறை அவர் உருவாக்கின வரையறை தான். அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். காந்தியத்தினுடைய தாக்கம் சாமானிய மனிதர்களுக்கு எப்படி இருந்ததோ அதே போல் பல்துறை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருந்தது, அவர்கள் காந்திய கொள்கைகளை பின்பற்றும் போது என்னெல்லாம் செஞ்சாங்க, எப்படி போனாங்க. அப்புறம் பழங்குடி மக்கள்னால் யார் நமக்கு தெரியாது, நம்ம பார்த்ததில்லை. நம்ம நகர வாழ்க்கையில் இருக்கோம், அவர்களை காட்சிகளாக பார்க்குறோம். பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, பழங்குடி மக்கள் அப்படின்னாலே படிப்பறிவு இல்லாதவர்கள், அவர்களுக்கு பண்பாடு இருக்காது, அவர்களெல்லாம் பின்தங்கியவர்கள், பழைய மொழியில் சொல்கிறதா இருந்தால் காட்டு மிராண்டிகள். ஆனால் உண்மையில் நான் அவர்களையெல்லாம் போய் பார்த்துருக்கிறேன். இப்போ இந்த எல்வின் எங்கெல்லாம் போய் பணியாற்றினாரோ அந்த பணியாற்றிய ஒரிசா மாநிலத்தினுடைய அந்த ஆதிவாசி குடியிருப்புகளுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கிறேன். அவர்கள் நம்மை விட பண்பாட்டில் மேலாகத்தான் இருக்கிறாங்க. எவ்வளவு பண்பாட்டில் மேலாக இருக்கிறாங்க, அவர்கள் சரியான நேரத்தில் சரியான உணவை மட்டும்தான் சாப்பிட்றாங்க. எந்த ஜங்க் ஃபுட்டையும் அவங்க சாப்பிட்றதில்ல. இந்த பரோட்டா நூடுல்ஸ் எல்லாம் அவங்க உலகத்திலே கிடையாது. இன்னொன்று, அவர்கள் காலையில் வெறுமனாக நீர ஆகாரமாக இருக்கக்கூடிய ஏதாவது சாறு தான் குடிக்கிறாங்க, திடமான உணவை எடுத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. மதியம் 12 மணிக்கு சரியாக சாப்பிட்றாங்க, 11:30 மணிக்கு தயாராகி 12 மணிக்கு சாப்பிட்றாங்க, அப்புறம் ஓய்வு எடுக்கிறாங்க. அவர்களுடைய உலகமே இருட்டிய உடனே முடிஞ்சு போயிடுது. சூரிய அஸ்தமனத்தோடையே அவங்க சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இருட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. 3:30 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. கடினமான உழைப்பாளிகள். அவர்களுக்கு இருக்கிற ஒரே பலவீனம் குடி தான். மிதமிஞ்சி குடிக்கக்கூடியவர்கள். அதை குடி அவர்களுடைய பண்பாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால குடியால் அவர்கள் சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க. அதை தான் இவர் மாதிரியான ஆட்கள் போய் அங்கேருந்து இயக்கம் செய்து அவர்களுக்குள்ள மாற்று தொழில்களை எல்லாம் கொண்டு வர பார்க்குறாங்க. எல்லாம் தாண்டி இவர்களுடைய வாழ்வாதாரங்கள் என்ன, இவங்க காட்டில் வாழும் போது இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு,
இதை எப்படி எதிர்கொண்டாங்க, அதை தான் எல்வின் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கார். ஏன்னா நான் வந்து 2 புத்தகங்களை படிச்சிருக்கேன். ஒன்று எல்வினே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், தான் வாழ்க்கை வரலாறு. அந்த எல்வினுடைய புத்தகத்தில் எல்வின் வந்து நிறைய விஷயங்களை தான் சொந்த வாழ்க்கைங்கிறதுனால கத்திரிச்சிட்டார். சொல்லக்கூடாது, இதெல்லாம் காட்டக்கூடாது, இதெல்லாம் நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறோம், லட்சியத்தை தான் முதன்மைப்படுத்தணுங்கும் போது லட்சியத்துக்கு எதெல்லாம் துணை நிற்கோ அதுகளை மட்டும்தான் எல்வின் சொல்லியிருப்பார். ராமச்சந்திர குஹா இப்போ எல்வினை பற்றி இந்த புத்தகம் எழுதியிருக்கார். ராமச்சந்திர குஹா நான் சொன்னது போல் ஒரு பெரிய ஆய்வாளர், குறிப்பாக வரலாற்றையும் சமூகத்தை பற்றியும் விளையாட்டை பற்றியும் தீவிரமாக எழுதக்கூடியவர். அவர் எல்வின் பற்றின புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்வினே எந்தெந்த விஷயங்களெல்லாம் மறைத்தார் அதெல்லாம் உலகத்துக்கு சொல்கிறார். அப்போ இவர் ஒரு வாழ்க்கை வரலாறை படிக்கும் போது நமக்கு 2 பக்கமும் தெரியுது. எல்வின்கிற ஒரு டீம் பலவீனம் இருக்குது, அவரும் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார். எல்லாத்தையும் தாண்டி நேரு எவ்வளவு மகத்தான ஒரு மனிதர். நேரு எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கியெல்லாம் ஒரு பெரிய கனவு கண்டார். நேருவை இவர் எப்படி பார்த்தார். நேரு வந்து இவர் வந்து ஒரு காப்பகம் நடத்துகிற போது அந்த காப்பகத்துக்கு வருகை தந்துறாரு. அந்த காட்சி அந்த புத்தகத்தில் படித்து பாருங்கள். அந்த ஒரு காட்சி படித்தா தெரியும் நேரு எவ்வளவு, அதை படித்து முடிக்கும் போது நமக்கு தோணுது எவ்வளவு பெரிய ஒரு லட்சிய பெருசராக இருந்திருக்கிறாரு. ஒரு இந்தியாவில் இன்றைக்கி நாம் வந்து இன்றைக்கி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களுக்கு காந்தியும் நேருவும் கொடுத்த பங்களிப்பு எவ்வளவு பெருசுங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு முன்னுதாரணமான புத்தகம். நான் இந்த புத்தகத்தை 2 காரணங்களுக்காக படித்தேன். ஒன்று, இந்த பழங்குடி மக்களோடு பணியாற்றுகிறவர்கள் யார், அவங்க சமய பிரச்சாரத்துக்காக தான் பணியாற்றுகிறார்களா அல்லது உண்மையிலே அவர்களுடைய மேம்பாட்டுக்கு ஏதாவது செய்கிறாங்களா, அப்புறம் அவர்களுடைய மேம்பாடுங்கிறது என்ன, அவர்களை எல்லாம் தரையில் இறங்கி கூட்டு வந்து நம்மளை மாதிரி வீடு கட்டி கொடுத்து நம்மளை மாதிரி வேலைக்கு அனுப்பி நம்ம மாதிரியானதாக மாற்றுவதா, அல்லது அவர்களுடைய வாழ்விடத்திலேயே அவர்களுடைய ஆதாரங்களை வளப்படுத்தி கல்வியை அறிமுகப்படுத்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதா, இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த புத்தகம் படித்தேன். இன்னொன்று, நான் நிறைய பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி இந்தியாவினுடைய பல்வேறு வகையான பழங்குடி மக்களோட நேரடியாக பார்க்கவும் பழகவும் தெரிந்ததுனால எல்வினை எனக்கு தெரியும். அப்போ எல்வினுடைய புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு படிக்கும்போது 2 விதங்களில் இந்த புத்தகம் ரொம்ப பாராட்டுக்குரியது. ஒருவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதுவதாக இருந்தால் எவ்வளவு மெனக்கிடணும், ஒவ்வொரு சிறு தகவலுக்காகவும் புகைப்படத்துக்காகவும் ஆதாரத்துக்காகவும் எவ்வளவு மெனக்கிடணுங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு உதாரணம். ஏன்னா எல்வினிடே அவ்வளவு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவர் எழுதிய புத்தகத்திலே கூட அவ்வளவு தகவல்கள் இல்லை. ராமச்சந்திர குஹா மெனக்கிட்டு இருக்கார் இந்த புத்தகத்தில். இன்னொன்று, இவரை போன்றவர்களை எழுதும் போது எப்படி எழுதணும், ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம புத்தகமாக எழுதுகிற போது எப்படியெல்லாம் எழுதணும், அதுக்கும் இந்த புத்தகம் ஒரு நல்ல முன்னுதாரணம். அவ்வளவு சரளமாக ஒரு நாவல் படிக்கிறத போல வந்து சுவாரஸ்யமாக அடுத்தடுத்த அத்தியாயங்களில் என்ன நடக்க போகுதுங்கிற விறுவிறுப்போட நிறைய புதிய தகவல்களோட எல்லாம் தாண்டி இந்த பழங்குடி மக்களை பற்றிய சொந்தமான பார்வையோட வரலாற்று பிரஜையோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஒரு முக்கியமான ஒரு சமகாலத்தினுடைய ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த குஹாவினுடைய புத்தகம் எனக்கு சமீபத்தில் படித்த ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இன்னொரு புத்தகம் எனக்கு வந்து, நான் ஜப்பானுக்கு போயிருக்கேன், ஜென் புத்தம் சம்மந்தமாக கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதனுடைய மடாலயங்களுக்கு போய் பார்த்துருக்கேன், அந்த தியான முறைகளை கற்றுருக்கிறேன். அந்த வகையில் ஒரு அடிப்படை புத்தகம் இப்போ தமிழில் வந்திருக்கு. அது ஜென் போன்ஸ் அண்ட் ஜென் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புத்தகத்தை தமிழில் இப்போ மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அடையாளம் பதிப்பகம் ஜென் எலும்புகள் ஜென் சதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமாக மொழிபெயர்த்துருக்கிறாங்க. இந்த ஜென் கோட்பாடு அல்லது ஜென் புத்திசம்னு சொல்லப்படக்கூடிய அதனுடைய ஆதார புத்தகம் முதல் முறையாக தமிழுக்கு வந்திருக்கு. இந்த புத்தகம் 3 புத்தகங்களுடைய ஒன்று சேர்ந்த ஒரு புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு புத்தகம் என்ன இருக்குன்னா கதைகளாக இருக்கும், அது வந்து எல்லாமே சின்ன 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 கதைகள். இன்னொரு புத்தகம் இருக்கும், அதுக்குள்ளேயே என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து ஜென் குவான்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய புதிர் கதைகள். 3வது ஒரு புத்தகம் இருக்கும், ஜென்னுடைய மெய் தேடலை பற்றின, அதோட மெட்டாபிசிக்கல் கொஸ்டின் சொல்லப்படக்கூடிய மெய் தேடலை அறிமுகப்படுத்துகிற ஒரு புத்தகம். இந்த 3ம் சேர்ந்து தமிழில் வெளியாக இருக்குது. நல்ல மொழிபெயர்ப்பு, ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தை அந்த ஒரிஜினலில் வெளிவந்திருக்கக்கூடிய சித்திரங்களோடு போட்டுக்கிறாங்க. இது என்ன உண்மையில் ஜென் அப்படில ஜென்னை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் பரபரப்பில் நமக்கு எதுலேயுமே நாட்டம் இல்லாத அல்லது எதுலேயுமே ஈடுபாடு கொள்ள முடியாத அளவுக்காக நம்ம வாழ்க்கையினுடைய வேகத்தில் போயிட்டே இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லை. அந்தந்த கணங்களில் நீங்கள் வாழ்கிறது முக்கியமானது. நீங்கள் உங்களை இந்த மொமெண்ட்டில் இந்த தருணத்தில் நீங்கள் முழுமையாக வாழாமல் எப்படி ஒரு முழு வாழ்க்கையை வாழ்வீங்க? நாட்களை கடத்திட்டு போகிறீங்களே தவிர இது வாழ்வது அல்ல, பழைச்சிருக்கிறீங்க, அவ்வளோதான். வாழ்கிறீங்களான்னு தெரியாது. நீங்கள் வாழ்வது அப்படின்னா ஒவ்வொரு தேனை ருசிப்பது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த வாழ்க்கையை ருசிக்க வேணாமா, எல்லாவற்றையும் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவன் ஜென் வந்து நமக்கு பார்க்க கற்றுக் கொடுக்குது. மனதை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஆராய வெவ்வேறு விஷயங்கள் தூண்டும் போது இது வந்து இந்த மனதை ஒரு முழுமையாக பார்க்க கற்றுக் கொடுக்குது.
கிட்டத்தட்ட ஜென் அப்படிங்கக்கூடியது வந்து உலகத்தை பார்ப்பதற்கான ஒரு வழி. அது வந்து ஒரு தத்துவம்னு சொல்ல மாட்டேன், ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் யார் வேணாலும் எந்த சமயத்திலேருந்து வேணாலும் கை கொள்ளலாம். அதுக்கு இந்த புத்தகம் கதை வழியாக ஒரு ஆதாரமாகவும், தத்துவம் வழியாகவும், படங்கள் வழியாகவும் 3 சேர்ந்ததாக சொல்லுது. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். சமகாலத்தில் வெளியான புத்தகங்களில் எனக்கு தெரிஞ்சது அவசியம் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இன்னொரு புத்தகம் இருக்குது, இது வந்து இதுவும் வரலாறு சார்ந்த ஒரு புத்தகம் தான். சஞ்சீவ் சன்யால் அப்படிங்கிறவர் எழுதின 7 நதிகளின் நாடு அப்படின்னு. இந்த 7 நதிகளின் நாடுங்கிறது இந்தியாவை பற்றினதான். இந்த புத்தகம் இண்டஸ் வேலியிலேருந்து ஆரம்பித்து இந்தியாவுடைய பல்வேறு வரலாற்று சம்பவங்களில் நமக்கு தெரியாத விஷயங்களை பேசுது. என்ன ஒரே ஒரு தெரியாத விஷயத்த சொல்லுவோம். இந்தியாவில் ஏன் சிங்கத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? சிம்மாசனம்னா சிங்கம் தான். இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் சிங்கம் தான் முக்கியமானது. சிங்கம் தான் அசோக சின்னத்தில் இருக்குது. எங்கே போனாலும் சிங்கம் வந்து ஒரு பெரிய சிங்கம். ஏன் இந்தியாவில் இவ்வளோ முக்கியத்துவம் அடைந்தது? சிங்கம் இந்தியாவிலேயே இருந்த மிருகமா, வெளியிலேருந்து வந்துச்சா? அப்புறம் சிங்கம் பற்றி வேதத்தில் எங்கெல்லாம் குறிப்புகள் இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது? அப்புறம் சிங்கத்தினுடைய இடத்தை அவ்வளோ பெருசாக இந்தியா கருதும் போது ஏன் தெற்க வர வர சிங்கத்தினுடைய ஆளுமை குறைந்து புலியினுடைய ஆளுமை கொடுது? நமக்கெல்லாம் வந்து புலி தான் முக்கியம், சிங்கம் இல்லை. அது ஏன் வந்து தென் தமிழகத்தில் இல்லை தென்னிந்தியாவில் இதுக்கு மேலே இருக்கக்கூடியதும் அங்கே சிங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய விருப்பம் உருவாதுங்கிறத பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். அது ஒரு விரிவான கட்டுரை. இந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இந்தியாவுக்கு எப்படி சிங்கம் அறிமுகமானது, எப்படி அடையாள சின்னமாக மாறினது, எப்படி அது வந்து பௌத்தம் கையை எடுத்துனது, அப்புறம் எப்படி பௌத்த சின்னங்களிலெல்லாம் சிங்கம் உருவகம் இருக்குது. நமக்கு தெரியும் தானே, சாரநாத் ஸ்தூபியிலேருந்து எல்லா சாஞ்சியிலேருந்து எல்லா இடங்கள்லையும் சிங்கத்தினுடைய அந்த அடையாளம் எப்படி உண்டாக்கப்பட்டது. இப்படி நமக்கு தெரிந்த வரலாற்றினுடைய தெரியாத பகுதியை சொல்லுதுங்கிற வகையில் இந்த சஞ்சய் சன்யாலோட புத்தகத்தை நான் முக்கியமான புத்தகமே. அப்புறம் பொதுவாக வரலாறு சார்ந்து நேரடியாக எழுதப்பட்ட புத்தகங்கள் தமிழில் குறைவாக தான் வரும். ஒரு ஆண்டுக்கு இப்போ நிறைய நாவல் வெளிவரும், கட்டுரைகள் நிறைய வெளிவரும். ஆனால் வரலாற்று நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று நூல்கள் அதிகம் வராது. ஆனால் வரலாற்று நூல்களினுடைய தேவை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நான் எனக்கு எப்போவுமே ஒரு வருத்தம் உண்டு, என்னன்னா இவ்வளோ நம்ம பேசணும், தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாட்டோட வரலாறை பற்றி சொல்கிற முழுமையான ஒரு புத்தகம் இல்லை. இப்போ யாராவது ஒருவரிடம் ஒருத்தருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து இதாங்க தமிழ்நாட்டோட வரலாறு, இதை படித்தாங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா இல்லை. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் போட்ட சில தொகுப்புகள் இருக்குது, வரலாற்று புத்தகங்கள் தான் தனித்தனியாக இருக்குது. எல்லாவற்றையும் தொகுத்து ஒரே புத்தகமாக யாரும் எழுதலை. இப்போ ராஜையன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லி, எதிர் வெளியீட்டில் வந்திருக்கு. இது ஓரளவுக்கு தமிழக வரலாறை பற்றின புத்தகம், ஆனால் முழுமையானது இல்லை. இப்போ கூட யாராவது நமக்கு வீட்டில் குழந்தைகள் திடீர்னு ஒரு நாளில் ஏதாவது கேட்குறாங்க, இந்த சொல் எங்கேருந்து வந்துச்சு, அல்லது இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு, இந்த மொழியில் எப்போ அறிமுகமானது, தமிழ் எழுத்துக்கள் எப்போ வந்து உருமாற தொடங்கியது, எந்த நூற்றில் உருமாறினது, தமிழ் மொழிக்கு என்ன வரலாறு இருக்குது, இந்த மொழியினுடைய வரலாறை சொல்லுங்கன்னு கேட்டால் நமக்கு தெரியல. நம்ம உடனே கம்ப்யூட்டரில் போய் தட்டினா எல்லாமே தவறான தகவல்கள். அந்த தகவல்களை போய் பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறான், அவன் சொல்கிறான் இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ என்னன்னா, நமக்கு ஆதார புத்தகங்கள்னு சொல்லப்படக்கூடிய அடிப்படையான இதுதான் இந்த காலகட்டத்தில் தான் எழுதப்பட்டுச்சு, இப்படி தான் இருந்தது. இப்போ நமக்கு ஒன்று இருக்குது, நம்ம களப்பிரர் காலம் இருண்ட காலம் அப்படின்னு நான் ஸ்கூலில் படிக்கும்போது படித்தேன். இன்றைக்கி வரைக்கும் பிள்ளைங்க படிச்சுட்டே இருக்காங்க. களப்பிரர் காலம் இருண்ட காலம் தானா, எதை வச்சு இருண்ட காலம் சொல்கிறாங்க தெரியவே தெரியாது. சரி, இருண்ட காலம்னு ஒன்று வரலாற்றில் இருக்கும்போது இருண்ட காலத்தில் எதுக்கு இவ்வளவு இலக்கியங்கள் செழித்து வளருது? தமிழில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய இலக்கியங்களும் இருண்ட காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்குன்னா இருண்ட காலம் தான் தமிழர்களுக்கு பொற்காலமா? அப்போ களப்பிரர் காலம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. அப்போ அதை பற்றி ஒருத்தர் ஆய்வு செய்து புத்தகம் எழுதலான்னா போதுமான அளவுக்கான ஆதாரங்கள் இல்லை, கல்வெட்டுகள் கிடைக்கல, அதை தெரிந்து கொள்வதற்கான வழிகள் இல்லைங்க. போய் தான் வரலாறு தொடர்பான இது போன்ற புதிய புத்தகங்களுடைய தேவை நமக்கு முக்கியமாக இருக்குது. அந்த வகையில் 2 புத்தகங்களை நான் இப்போ முக்கியம்னு சொல்லுவேன். ஒரு புத்தகம் இந்த புத்தகம், இந்த சஞ்சீவ் சன்யாலோட ஒரு புத்தகம். இன்னொரு புத்தகம் இவங்களோட புத்தகம். அது என்னென்னா, சபா நக்வி அப்படின்னு ஒரு பெண், அவங்க அவுட்லுக் பத்திரிகையோட ஆசிரியராக இருக்காங்க. அவங்க வாழும் நல்லிணக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இந்த வாழும் நல்லிணக்கம்ங்கிற புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், பயண நூல். எனக்கு பயணத்தில் அதிகம் விருப்பம் இருக்குதுங்கிறதுனால நான் பயணம் சார்ந்து படிப்பேன். ஆனால் என்ன படிக்க மாட்டேன் அப்படின்னா, அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே என்ன சாப்பிட்டேன், என்னென்ன பார்த்தேன்னு எழுதுனதை படிக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து சும்மா சுற்றுலா போகிறவர்கள் எழுதுகிற புத்தகம், அது பயணத்தை சுவாரஸ்யப்படுத்துகிற புத்தகம். நான் அப்படி இல்லை, பயணத்தை தேடலாக கருதுகிறவன்கிறதுனால என்ன தேடினாங்க, என்ன கண்டடைந்தாங்க, அந்த பயணத்தில் அவர்களுக்கு என்ன கிடைத்தது. சபா நக்வி வந்து ரொம்ப அழகாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரிசாவில்
பூரி ஜெகநாதர் கோயில் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் ஒரு பெரிய ஒரு நாள் இரவு முழுக்க பக்தி பாடல்கள் பாடக்கிற ஒரு பஜன் பாடுற இரவு இருக்குது. அன்னைக்கு எல்லாரும் இரவெல்லாம் உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதருடைய புகழ் பாடுகிற பாடல்களை பாடி கேட்குறாங்க. ஒரு 2000-3000 பேர் ஒரு இடத்துல உட்காந்து இரவெல்லாம் பாட்டு பாடி கேட்குறாங்க. என்ன வேடிக்கைன்னா, இந்த பாடல்களை எழுதியவர் ஒரு இஸ்லாமியர், இந்த பாடல்களை பாடுகிறவரும் ஒரு இஸ்லாமியர். இந்த பாடலை எழுதியவரும் பாடலை பாடுகிறவரும் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறது மதத்தை பொறுத்த மட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இஸ்லாமியர்கள் அப்படின்னா இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் நினைக்கிறோம். அங்கே பாருங்கள், பூரி ஜெகநாதரை பற்றி ஒரு பாடல் இவ்வளோ 1000 பாடல்கள் எழுதியிருக்காரு, அதை பாடுறாங்க. பாடுறவரும் இவர் தான். அவங்கள போய் இவங்க பார்க்குறாங்க, பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் இஸ்லாமியராக இருக்கீங்க, அந்த சமூகத்தில் இருக்கிறீங்க, ஆனால் பூரி ஜெகநாதர் மீது பாடுறீங்களே என்னப்போ? அவர் சொல்கிறார், அன்பு தானே கடவுள்னா, எல்லாருக்கும் எல்லா அன்பும் ஒன்று தானே, எனக்கு ஜெகநாதர் வழியாக அந்த அன்பு கிடைக்கிதுன்னா அதை நான் பாடத்தானே செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க ஒரிசாக்குள்ளே போய் தேடும் போது அவங்க சொல்கிறாங்க, ஒரிசா பெங்கால் பகுதியில் ஒரு கிராமம் இருக்குது, இந்த கிராமத்தில் இருக்கவங்கலாம் ஓவிய கலைஞர்கள். இவங்க ஓவியம் தீட்டுறதன் வழியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ராமாயணத்தை சித்திரங்களாக மாற்றி அதை விற்கிறாங்க. படச்சித்திரான்னு சொல்லி அந்த மாதிரியான சின்ன சின்ன ஓவிய இதுகளை வரைஞ்சி விற்கிறது அவங்களுடைய தொழில். அந்த ஊரில் போய் கேட்டால் அந்த ஊரில் எல்லாருக்கும் 2 மதம் இருக்குது, 2 பேர் இருக்குது. அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, ஏன் ஒரு ஆள் ஒரு மதத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 மதத்தில் இருந்தால் என்ன, நாங்கள் இஸ்லாமியராகவும் இருக்கோம், இந்துக்களாகவும் இருக்கோம், நாங்கள் என்ன செய்கிறோம்னா 2 பேரும் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஏன் அப்படி ஒரு மதத்தை சார்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு 2 மதமும் ஏற்றக்கூடியதாக இருக்குது, 2 மதத்தினுடைய சிறப்பு இயல்புகளை நாங்கள் ஒன்று சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க ஊரில் பஞ்சாங்கம் பார்ப்பாங்களாம், நாள் குறிப்பார்களாம், ஆனால் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்களாம். ஆனால் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் போது திரும்ப இந்து முறைப்படி பேர் வைப்பாங்களாம். அப்போ இந்த 2 சமயங்களுக்கு இடையிலையும் ஒரு இணக்கம் இருந்திருக்கு. ஒன்றோடு கொடுத்து வாங்கி உறவு கொண்டு 2க்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு இருந்ததுங்கிறத இந்த அம்மா தேடி கண்டுபிடிச்சி இந்தியா பூரா சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்லிட்டு வரும்போது எனக்கு தோணுச்சு, இவங்க சொல்கிற விஷயங்களை சிலதை நான் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த பாடல்களை பாடினாங்க ஒரு சாலைன்னு. அவர் பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சிறப்பு அங்கே ரத யாத்திரை தான். அங்கே ஒரு பெரிய ரதம் இருக்குது, உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ரத யாத்திரை ஊர்வலம் வரும். அந்த ஊர்வலம் வரும்போது ஒரு இடத்துல அந்த ரதத்தை நிறுத்திடுவாங்க. நிறுத்தி இரவு அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மறுநாள் காலையில் எழுப்பாங்க. அது ஒரு மசூதிக்கு வாசலில் தான் நிறுத்துவாங்க, தர்கா, அந்த தர்கா வாசலில் தான் நிறுத்துவாங்க. அந்த தர்காவை சேர்ந்த அவர் தான் இந்த பாடல்களை பாடியவர். அவருக்கு சிறப்பு செய்யறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, பூரி ஜெகநாதரை நின்று அவர் தர்கா முன்னாடி கேட்டுட்டு மறுநாள் தான் போகிறாரு அப்படின்னு ஒரு நடைமுறை. இவங்க சபாநகரி அழகாக எழுதுகிறாங்க, என்னென்னா, இவ்வளோ பெரிய அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய ரத நிழல் தர்கா மீது விழுகும்போது இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு பிரிவினையெல்லாம் கிடையாது, 2 ஒன்றா தானே இருக்குது அப்படின்னு எழுதுறாங்க. அவங்க புதுசாக படிச்சுட்டே வரும்போது எனக்கு தோணுச்சு, நம்ம ஊரில் இருக்க ஒரு விஷயத்தை அவங்க எழுதியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். பின்னாடி பார்த்தா அது அவங்க ஒரு தனி அத்தியாயம் வரைக்கும் எழுதுகிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் எப்படி துலுக்க நாச்சியாருக்கு இடம் வந்தது நமக்கே தெரியும். இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போனால் தெரியும், துலுக்க நாச்சியாருக்கு அங்கே ஒரு இது இருக்குது. துலுக்க நாச்சியார் செய்கிறாங்க. துலுக்க நாச்சியாரை தன்னுடைய துணைவியாராக ஏற்றுக்கிட்டார் ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இவங்க அதை ஆராயிறாங்க. ஆராய்ஞ்சு அந்த சடங்குகள்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஒரு தகவலை சொல்கிறாங்க. என்னென்னா, இன்றைக்கும் கூட அங்கே காலையில் ஸ்ரீரங்கநாதர் இந்த துலுக்க நாச்சியாரை ஏற்றுக்கொண்டதுக்காக காலையில் ஒரு சேவையில் அவருக்கு லுங்கி கட்டி விடுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்ரீரங்கநாதரே இஸ்லாமியர்களோட இணக்கமாக துலுக்க நாச்சியாரை தன்னுடைய இணையாக ஏற்றுக்கொண்டதோட தான் உடையையும் மாற்றிக்கொள்கிறாரு. இந்த அளவுக்கு சமயங்களுக்கு இடையில் ஒரு நல்லிணக்கம் இருந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இது இங்கே இல்லை, மதுரையிலையும் அழகர் இறங்கும் போது அங்கே இஸ்லாமிய பெண்ணுக்கு இடம் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரிசாவில் போனாலும் ஒரிசாலையும் பூரி ஜெகநாதர் கோயிலில் வெளியே வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, அங்கேயும் இஸ்லாமியர்களுக்கு இடம் இருக்குது. அப்போது இந்த பண்பாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், உறவு, ஒருவர் அந்த பண்பாட்டு சிறப்புகளை ஆராதிக்கிறது, ஏற்றுக்கொள்வது, இணக்கமாக இருப்பதுங்கிறது வேற்றுமைகளை கடந்து ஒரு ஒற்றுமைக்கான இடத்தை எப்பவும் வச்சுருக்கு. நம்ம பண்பாடு இப்படி ஒருவர் எதிர்க்கிறது அல்ல, உள்வாங்கி கொள்வது தான். இந்த உள்வாங்கி கொள்ளும் போது இந்த சமய பண்பாடுகளில் 2 பக்கம் இருக்கிற நல்லதையும் சொல்கிறாங்க, 2 பக்கம் இருக்கிற மோசமான விஷயங்களையும் சொல்கிறாங்க. அவங்க புத்தகத்தில் இருக்க கோயில்களும் வணிக ஸ்தலமாக மாறிடுச்சு, இதே போல் தர்காவும் வணிக ஸ்தலமாக மாறிடுச்சு. 2லையுமே வணிகம் உள்ள புகுந்துட்டு டொனேஷன் வாங்குறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க, ஆன்மீகம் குறைஞ்சிட்டே வருதுன்னு விமர்சிக்கவும் செய்கிறாங்க. 2 பேரால் நாம் மத வெறி கொள்ள வேண்டாம்.
மதத்தை வந்து நம்ம வந்து ஒருவருக்கொருவர் நல்லிணக்கத்துக்கான அன்பை வெளிப்படுத்துகிற விஷயமா மட்டுமே பரிமாறிக்கொள்ளலாமே தவிர வெளிப்படுத்திக்கொள்ள வேண்டாம், மத வெறியாக்கி கொள்ள வேண்டாம், சண்டை ஆகிக்கொள்ள வேண்டாங்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒரு புத்தகம் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இதை படிக்கும் போது நமக்கு என்ன இருக்குன்னா, இப்போ வேறு இந்தியாவினுடைய தலங்களுக்கு பின்னாடி என்னெல்லாம் பண்பாட்டு கலப்புகள் இருக்குது, அது எப்படி இருக்குது. அஜ்மீர் தர்காவை பற்றி எழுதியிருக்காங்க, நாகூர் தர்காவை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இந்தியாவில் இப்படி குறிப்பிடத்தகுந்த பல இடங்களை அவங்க எழுதுகிறாங்க. எழுதிட்டு இந்த பண்பாட்டின் ஊடாக இந்தியா எப்படி இருந்தது ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அயோத்தி இந்த பாபரி மசூதி இடிக்கப்பட்ட மறுநாள் இவங்க அந்த இடத்த போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது அங்கே சீதைக்கு வந்து ஒரு கோவில் இருக்குது. இந்த சீதை கோவிலை பாதுகாத்து வச்சுட்டு வந்தவர் 45 வருடங்களாக அந்த சீதை கோயிலை பாதுகாத்துட்டு வந்தவர் உசேன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர். அவர் தான் இந்த கோயிலை பாதுகாத்துட்டு வந்தார். திடீர்னு மதத்தின் பேரால் சண்டை நடந்த உடனே அவர் ஓடிட்டார். யோசிச்சு பாருங்கள், நமக்கு அப்படிலாம் பேதமே இல்லாமல் ஒருவர் வந்து பராமரித்து ஒன்றாகத்தானே வாழ்ந்துருக்குறோம் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த புத்தகம் சார்ந்து நிறைய காராசாரமான எதிர்வினைகள் மறுப்புகள்லாம் வந்திருந்தா கூட இந்த புத்தகம் நம்ம அளவில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு பண்பாட்டினுடைய பிற சமயங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, அது எப்படி சடங்குகளாக மாறியிருக்கு, அது எப்படி தொடர்ந்து காலந்தோறும் இன்னும் பின்பற்றப்பட்டு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாழும் நல்லிணக்கம் அவசியம் நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த தமிழ் புத்தகங்கள் இல்லாமல் இன்னொரு புத்தகம் நான் சமீபத்தில் படித்தேன். அது வந்து த ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லி மனைவியரை பற்றின புத்தகம். இதை எழுதினவங்க அலெக்சாண்ட்ரா பொப்பாப் அப்படின்னு சொல்லி ஒரு ரஷ்ய பொண்ணு. அது ஏன் இந்த புத்தகத்தை படித்தேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, நான் உருவாக்குனதில் ரஷ்ய இலக்கியங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்னு. டால்ஸ்டாய், டாஸ்டாவ்ஸ்கி இவங்க மாதிரியான மாஸ்டர்ஸை படிக்கும் போது அவர்களோட வாழ்க்கையில் பெண்கள் என்ன செய்தாங்க, குறிப்பாக அவருடைய மனைவி. டால்ஸ்டாயை பற்றி ஒரு இது இருக்குது என்னென்னா, டால்ஸ்டாய் தன்னுடைய மனைவி கடைசி காலத்தில் அவங்க கூட மன வேற்றுமை வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியில் போய் ஒரு ரயில் நிலையத்தில், அஸ்தபோங்கிற ரயில் நிலையத்தில் உடல்நலமற்று அவர் வந்து அங்கே இறக்குற தருவாயில் படுத்திருந்தார். மகதான் கூட வந்தார். கடைசியாக மனைவியை வந்து விஷயம் தெரிஞ்சு பார்க்கறதுக்காக வரும்போது அடுத்த அறையில் இருந்தால் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே ஒரு முறை நான் அவர் கைகளை மட்டும் பார்க்க விரும்புகிறேன், அவரை பார்க்க விரும்பலை. எனக்கு அந்த கை முக்கியமானது. ஏன்னா அந்த கை தான் உலகத்துக்கு இவ்வளவு வார்த்தைகளை எழுதிய ஒரு எழுத்தாளனுடைய கை. அதை தொடலாமா அப்படின்னு கேட்கும்போது மறுத்துட்டாங்க அப்படின்னு. ரஷ்யா முழுக்கவுமே ரஷ்யாவில் வந்து டால்ஸ்டாயை ரொம்ப அந்த அம்மா மிக மோசமாக நடத்தினார். ஒரு கொடுமைக்காரி. டால்ஸ்டாயினுடைய மனைவி வந்து டால்ஸ்டாய்க்கு ஒரு பெரிய எதிரி அப்படின்னு. இந்த புத்தகம் படிக்க முன்னாடி பொதுவான அந்த பிம்பம் இருந்துச்சுல, இந்த அம்மாவை படித்த உடனே மொத்தம் மாறிடுது. இவ ஒரு ஆய்வு பண்ணி சொல்கிறா, இந்த எழுத்தாளர்கள் எல்லாம் உலகுக்கு தெரிய வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய மனைவிகள் தான். இந்த டால்ஸ்டாய், டாஸ்டாவ்ஸ்கி, அப்புறம் மாண்டல்சன், இன்னும் நபகோவ், எல்லா ஆட்களையும் சொல்கிறா. இவங்க எல்லாரோட செயல்களுக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு என்னெல்லாம் செஞ்சாங்க. குறிப்பாக இந்த சோஃபியா டால்ஸ்டாய்ன்னு சொல்லப்படக்கூடிய டால்ஸ்டாயினுடைய மனைவியை பற்றி இதில் ஒரு முதல் கட்டுரை இருக்குது. அற்புதமான ஒரு கட்டுரை. அந்த அம்மா இந்த டால்ஸ்டாயை விட அதிக மொழிகள் தெரிஞ்சவ. அந்த அம்மாவுக்கு 6-7 மொழிகள் தெரியும். டால்ஸ்டாய்க்காக என்ன சொல்கிறான்னா, நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கா. தன்னை ஒரு அறிவாளியாக காட்டிக்கொள்ள வேணான்னு எழுதவும் தெரியும் அந்த அம்மாவுக்கு. அதை தாண்டி என்ன பண்ணுவார், டால்ஸ்டாய் வந்து தன்னுடைய நாவல்களை எல்லாம் அந்த அம்மாட்ட சொல்கிறாரு. ஒரு பெரிய பண்ணை வீடு, அதில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள், ஒரு பெரிய குடும்பம், இத்தனையும் பார்த்து கொண்டு தினசரி டால்ஸ்டாய் சொல்லுகிறத அவ்வளோத்தையும் அந்த அம்மா தான் அவர் டிக்டேட் பண்ணால் எழுதியிருக்கிறாங்க. சில சமயம் அவர் எழுதி போட்ட காகிதங்களை எல்லாத்தையும் பிரதி எடுத்திருக்கிறாங்க. அப்படி பிரதி எடுத்தாங்கன்னா எவ்வளவு பக்கம் எடுத்திருப்பாங்கன்னா, வார் அண்ட் பீஸ் நாவல் வந்து பிரிண்ட்டில் இப்போ நமக்கு வந்து 1400 பக்கம் இருக்குது. அப்போ அதை மேனுஸ்கிரிப்டில் அவர் எழுதியிருந்தாருன்னா ஒரு 4000-5000 பக்கம். இதை 4 முறை திருத்தியிருக்காரு. 4 முறை அந்த அம்மா பிரதி எடுத்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15,000-லேருந்து 20,000 பக்கம் இவருடைய எழுதுனதை அந்த அம்மா காப்பி எடுத்திருக்கிறார். அது என்ன எளிதான விஷயமா? எழுதுனதோட என்னென்னா, இவர் ஒரு சாப்டர் தொடர்பே இல்லாமல் எழுதிடுவார். அந்த அம்மா தான் கண்டுபிடிச்சி மாற்றிட்டேங்க கதையை, இதில் வர கதாபாத்திரம் இப்படி இருந்தாங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தவிர டால்ஸ்டாயினுடைய முதல் சிற்பத்தை இந்த அம்மா தான் வடிக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு சிற்பி. இவங்களே சிற்பம் தெரியும். இந்த டால்ஸ்டாயினுடைய ஓவியம் தெரியும், சிற்பம் தெரியும், கலைகள் தெரியும். எல்லாவற்றையும் டால்ஸ்டாய்க்காக அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வராங்க. ஏன் விட்டுட்டு வராங்கன்னா, அவர் வந்து டால்ஸ்டாய்ங்கிறவர் அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு மிகப்பெரிய ஆள், ஒரு பெரிய ஆளுமை. அவருக்கு நம்ம துணையாக இருப்பதே போதும். இவர் துணையாக இருக்கும்போது டால்ஸ்டாய் மாதிரியான அவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோக்கு ஒரு மகத்தான மனிதர், அவ்வளோக்கு பிடிவாதமான ஒரு மனிதர். அவரோட பிடிவாதம் எவ்வளோ பெருசுன்னா, அவர் வந்து திடீர்னு நம்பிட்டாரு, நாம் வந்து எல்லாத்தையும் உலகத்துக்கு தானே கொடுக்கணும், நமக்கு ஏன் வச்சுக்கிடணும். அவருக்கு நிறைய பிள்ளைகள்,
அவருக்கு பெரிய எஸ்டேட், அவருடைய சொத்து எல்லாத்தையும் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் நிலம் இலவசம், என்னோட இதில் இருந்த நிலம் எல்லாம் என் புத்தகத்தினுடைய உரிமை முழுவதும் படிக்கிறவங்களுக்கு தான் ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா கேட்டால் ஒன்றை நம்பி எனக்கு இருக்கக்கூடிய உரிமையே இல்லாமல் பண்ணிட்டா ஏன் எப்படி பிள்ளைங்களை வளர்ப்பேன், எனக்கு என்னுடைய குறைந்தபட்சம் புத்தகங்கள்லேருந்து வருவாயாவது எனக்கு வேணும் தானே அப்படின்னு இதுக்கு எதிராக ஒரு வழக்கு தடுக்கும் போது டால்ஸ்டாய் கோவப்பட்டார். என் புத்தகத்தை நீ எப்படி ரைட்ஸ் கேட்கலாம், அப்போ என் பிள்ளைங்களுக்கு என்ன வழி? அப்போ அந்த வாக்குவாதம் நடந்து அந்த அம்மாவுக்கு தான் உரிமை கிடைச்சது, புத்தகங்கள்லாம் போட்டார். அந்த அம்மா மீது கோவப்பட்டார். அந்த அம்மாவினுடைய சார்பாக இவ எழுதியிருக்கிறார் எல்லா ஒட்டு மொத்தமாக அந்த அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்கள எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வந்து டால்ஸ்டாய் வந்து நடத்தினார். டால்ஸ்டாயினுடைய டைரி மாதிரி அந்த அம்மா ஒரு டைரி எழுதியிருக்காங்க. அந்த டைரி பின்னாடி வெளியாக இருக்குது. அவங்க எடுத்த புகைப்படங்களுடைய அந்த புத்தகத்தை இவங்க மேற்கோள் காட்டுறாங்க. இப்படி டால்ஸ்டாய், டாஸ்டாவ்ஸ்கி, அப்புறம் ஓசிப் மாண்டல்சம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கவிஞரை அவரை பற்றி படிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப மெய்சிலிருந்து போனது என்னென்னா, அவர் வந்து ஸ்டாலின் காலத்தில் அவர் கவிஞராக இருந்தார், அரசுக்கு எதிராக இருந்தாருங்கிறதுனால அவரை பிடித்து கொண்டு போய் கைது பண்ணி சிறையில் அடைச்சி மனநலம் தவறுகிறாராக ஆகிட்டார். அவருடைய கவிதை வரிகளில் எங்கே கவிதைகள் கிடைச்சாலும் அந்த கவிதைகளை எடுத்துகிட்டு போய் எரிச்சிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்கங்கிறதுக்காக அவருடைய கையெழுத்து பதிகள் இருக்க எதுவுமே இல்லை. அப்போ அவருடைய கவிதைகள்லாம் எப்படி வெளியானது, மாண்டல்சம்மனுடைய தொகுப்பு எப்படி கொண்டு வரப்பட்டுச்சுன்னா எல்லா கவிதைகளையுமே அவருடைய மனைவி நினைவில் வச்சிருந்திருக்கார். அவர் மனைவி தான் அவரோட ஒரே புத்தகம், அவள் மனசு தான் அவருடைய ஒரே இது. அவள் மனசில் எல்லா போயிட்டையும் எழுதிட்டார். அவள் மனசில் என்னெல்லாம் கவிதைகள் ஞாபகம் வச்சுருந்தாலோ அதுதான் பின்னாடி அச்சுக்கு வந்துச்சு. ஏன்னா ஒன்று கூட கிடையாது. அப்போ அந்த அம்மா எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருப்பா பாருங்க. இவரை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க, மனநலம் தவறி போகிறாரு, சிகிச்சைக்கு இது கிடையாது, அரசாங்கம் இவரை கொல்ல போகுதுன்னு சொல்கிறாங்க, மன்றாடுறா, போய் கேட்டி தட்டாத கதவுகள்லாம் கிடையாது, தட்டி வெளியே கொண்டு வந்து அவரை ஒரு படைப்பாளியாக்கி ரஷ்யாவினுடைய மிக உன்னதமான ஒரு கவிஞர் வரிசையில் அவரை இடம்பெற வைக்கிறதுக்காக நடாஷா அப்படிங்கிற அவருடைய மனைவி என்னெல்லாம் போராடினான்னு இந்த புத்தகத்தில் எழுதுகிறார். அப்போ நமக்கு தெரிகிறது புகழ்பெற்ற ஆளுமைகளாக தெரியும், அவர்கள் மீது புகழ் வெளிச்சம் படுது. ஆனால் இந்த வெளிச்சம் படாத இருட்டுக்குள்ளே யாரோ ஒரு நிழலாக இருக்காங்க. இந்த புத்தகத்தில் ஒரு நல்ல வரி இருக்குது. என்னென்னா, இந்த ஓசிப் மாண்டல்சம்னுடைய மனைவியை பற்றி சொல்லும் போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மா இவருடைய ஒரு எதிரொலி போல, எக்கோ, இவர் மனதில் என்ன இருந்துச்சோ அதை தான் அவங்க வெளிப்படுத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க. வாழ்நாள் முழுக்க அவங்க தான் இவரை உருவாக்கி இவருக்கான விஷயங்களை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இப்படி இந்த பங்களிப்புகளை பற்றி குறிப்பாக இதை படிக்கும் போது எனக்கு ஒரு பேட்டி ஞாபகம் வந்துச்சு. ஒரு முறை தூர்தர்ஷனில் பாரதிதாசன் அவர்களுடைய துணைவியாருடைய பேட்டி ஒளிபரப்புனாங்க. நமக்கு தெரியும் பாரதிதாசன் தமிழில் மிக முக்கியமான ஒரு கவிஞர், அவருடைய மனைவியருடைய பேட்டி இது. அந்த பேட்டியில் ஒருத்தர் கேட்குறாரு, அம்மா நீங்கள் வந்து பெரும் கவிஞருடைய துணைவியார், உங்களுக்கு தெரியும் தானே உங்கள் வீட்டுக்கு பாரதியார் வந்திருக்கிறாரான்னப்பா அந்த அம்மா சொல்கிறாங்க, எவன் வந்தான் எவன் போனான்னு தெரியாது, ஐயா யாராவது 4 பேரை கூப்பிட்டு வருவாங்க, சாப்பாடு போடுங்கம்பாங்க, நாங்கள் சாப்பாடு போடுவோம், சாப்பாடு போட்டு முடிச்சோடனே அவங்க பேசிட்டே இருப்பாங்க, எங்களெல்லாம் பேச்சு கேட்க விட மாட்டாங்க. பிறகு அவங்க வெளியே போயிடுவாங்க, திருப்பி திடீர்னு 2 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க, என்ன இருக்குது இல்லைன்னு கேட்கவே மாட்டாங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் ராத்திரிலாம் செஞ்சு கொடுப்போம், எங்களுக்கு தெரியாதுங்க, எங்கிட்ட எல்லாம் அவங்க அதெல்லாம் பற்றி பேசுனது இல்லைங்க, சொன்னது இல்லைங்க, அதனால் எங்களுக்கு வந்தவர் யார் என்ன பேசிகிட்டு இருந்தாரெலாம் தெரியாதுங்கன்னு. இப்போ நமக்கு தெரியுது, இப்போ பாரதிதாசன் போன்ற ஒரு பெரிய பெண்மையை புயற்றிய கவிஞராக இருந்தாலும் கூட இலக்கியத்தை எல்லாம் மனைவியோட பாதிக்கலை, அதை பற்றி பேசிக்கிடலை, இவன் தாம்மா பாரதியார் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசான்லாம் அறிமுகப்படுத்தலை. இன்னொன்று, அந்த அம்மாவுக்கும் குடும்பம், வீடு, பிள்ளைகள் இவ்வளோ தான் உலகம்னு இருந்திருக்கு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உபசரிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. பின்னாடி முருகசுந்தரத்துடைய ஒரு புத்தகம் படித்தேன் பாரதிதாசனை பற்றி, அந்த புத்தகம் படிங்க கிடைச்சா. பாரதிதாசன்கிற அந்த மகத்தான ஆளுமையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரே புத்தகம் அது போதும். முருகசுந்தரத்துடைய பாரதிதாசன்கிற புத்தகம் படித்தீங்கன்னா அதில் பாரதிதாசன் எவ்வளோ ஒரு பெரிய மனிதர், எவ்வளோ வேலைகள் செய்திருக்கிறாரு, எவ்வளோ தமிழ் மீது பற்று கொண்டு இருந்திருக்காருன்னு தெரியும். அதில் வருது, யாரை வேணாலும் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு போட சொல்லி, தங்க சொல்லி, காசு கொடுத்து அவனை கவிஞராக்கி அவனுக்கு புஸ்தகம் போட்டு அவனை கொண்டாடி அவனுக்கு ஒரு பெரிய இலக்கிய அந்தஸ்தை பாரதிதாசன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமே சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட இருந்து தான் ஆசீர்வாதம் வாங்கி அவர் வழியாக தான் பண்ணினேன். அப்போ நமக்கு தெரிகிறது, ஒரு பெரிய ஆளுமை வாழும்போது அவருடைய மனம், அவருடைய வேட்கை, அவருடைய இயல்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்து அந்த வாழ்க்கையை அவருக்காகவே அர்ப்பணித்து, கிட்டத்தட்ட இந்த டால்ஸ்டாய் வந்து டாஸ்டாவ்ஸ்கியினுடைய மனைவியை ஒரு முறை சந்தித்தார். டாஸ்டாய் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டதே கிடையாது, ஒரு காலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் டால்ஸ்டாயும் டாஸ்டாவ்ஸ்கியும் சந்தித்தவர்களே கிடையாது. டாஸ்டாவ்ஸ்கி இறந்து போன பிறகு அவருடைய மனைவியை போய் பார்க்கிறார்.
மனைவியை பார்க்கும்போது அந்த மனைவியை கை உலுக்கிறார். கை உலுக்கிட்டு டால்ஸ்டாய் சொல்கிறாரு, தஸ்தாவஸ்கி போலவே அந்த அம்மா இருக்கிறா. அவரோட வாழ்ந்து வாழ்ந்து எந்த அளவுக்கு இவர் ஆகிட்டான்னா அவருடைய பாவனைகள், அவருடைய பேச்சு, அவருடைய கைகள் கூட தஸ்தாவஸ்கியோட கைகளை போலவே மாறிடுச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த அம்மா தன் கணவருடைய நகலா போல மாறிட்டா அப்படின்னு அவர் எழுதுகிறார். ஒரு வகையில் அது ஒரு பெருமிதத்துக்குரியது, இவரை எவ்வளவு தூரம் அந்த அம்மா நேசிச்சிருக்காங்கன்னு. இன்னொரு வகையில் அவளோட அடையாளம், அவளோட விருப்பங்கள், அவளுடைய உலகம், அவளுடைய கனவுகள்லாம் என்னாச்சு. இப்போ டால்ஸ்டாயினுடைய மனைவியை பற்றி எழுதும் போது சொல்கிறாங்க, அந்த அம்மா ஒரு குறுநாவல் எழுதுகிறாங்க. டால்ஸ்டாய் எழுதிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி எழுத்தாளர் ஆக முடியும்? டால்ஸ்டாய் அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த கதையை என்ன செய்யலான்னு நானே யூஸ் பண்ணிக்கிறேன்னு அவரே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இவங்க எழுதுறாங்க, டால்ஸ்டாயினுடைய ஒரு கதைக்குள்ள டால்ஸ்டாயினுடைய மனைவி எழுதின அந்த குறுநாவலும் இடம்பெற்றிருக்கு. அந்த அம்மாவும் சொல்லலை. அப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு, இப்போ நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீட்டில் அவங்க வீட்டுக்கு டால்ஸ்டாயினுடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க. ஒரு பெரிய பண்ணை, அந்த அவ்வளோ பேரை வர வச்சு தங்க வச்சு. இப்போ நல்லா தெரிகிறது என்னென்னா, இந்த பெரும் இலக்கியவாதிகளுக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்ப்பணிப்பு மிக்க தன் வாழ்க்கையை முழுக்க அவங்க அதுக்காக செலவு பண்ணின பெண்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதனால இந்த புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஒரு நண்பருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்குறேன். அவர் இந்த ஆண்டுக்குள்ளே இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பாருன்னு. இது ஒரு வெளிவந்த போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளை பரிசீலனை பண்ணிக்கிறதோட நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்த முக்கியமான ஆளுமைகள், அவர்களுக்கு துணை நின்றவர்கள், அவர்களோட இருந்தவர்கள், அவர்களுடைய இந்த ஆளுமையை உருவாக்குவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளப்படணும் தானே. அதுக்கு இது ஒரு துவக்கமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை நான் இப்போ சமீபத்தில் படித்தேன். இதையும் சிபாரிசு பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு புத்தகம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்து எட்வர்டு கல்யாணம் அப்படின்னு இவரும் உலக அளவில் மிக முக்கியமான ஒரு உருகுவே நாட்டை சேர்ந்த எழுத்தாளர். இவருடைய ஒரே ஒரு சின்ன புத்தகம் தமிழில் வந்திருக்கு. எட்வர்டு கல்யாணாவினுடைய கதைகள்னு மிரர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். எனக்கு ரொம்ப பிடித்தமான, நான் எந்த மாதிரியாக வரலாறை பார்க்க விரும்புகிறேன், தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், எழுத விரும்புகிறேங்கிறதுக்கு ஒரு முன்னோடியான ஒரு எழுத்தாளராக தான் கல்யாணம் சொல்லுவேன். இவருடைய ஒரு புத்தகம் இப்போ விரிவான புத்தகம் தமிழில் வந்திருக்கு. அது வந்து லத்தீன் அமெரிக்காவின் இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லி, ஓப்பன் வெயின்ஸ் ஆஃப் லத்தீன் அமெரிக்கா அப்படிங்கிற புத்தகத்துடைய தமிழ் மொழியாக்கம் பாரதி புத்தகாலயத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. நான் சொல்ல விரும்புகிறது அப்படி இல்லை, சின்ன சின்னதாக வரலாற்றை பார்த்த, வரலாற்றினுடைய சலனங்களை பதிவு செய்த இவருடைய மிரர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் ஒரு 400 பக்கம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விரிவான புத்தகம். மனிதகுல வரலாறு முழுவதுமே அவர் பயணம் பண்ணி எல்லாமே ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு நோட்ஸ் கொடுக்குறார். ஒரு சின்ன ஒரு பதிவு 10 வரி 15 வரி இருக்கும். அந்த 10-15 வரியில் ஒரு வரியும் நம்ம கடந்து போக முடியாத அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய வரி. இன்றைக்கி கூட அதுலேருந்து ஒரு வரி படித்தேன். என்ன அப்படின்னா, நீதிங்கிறது வந்து ஒரு பாம்பை போன்றது, அது வெறுங்கால் உள்ளவனை தான் கடிக்கும், ஷூ அணிந்தவனை கடிக்காது. அப்போ என்ன சொல்கிறாரு, நீதி சாமானிய மனுஷனை தான் கிடைக்காது. அதே மாதிரி இன்னொரு இதே சொல்கிறார், நம்ம எங்கே போனாலும் நம்ம பழைய குகையில் இருக்கக்கூடிய ஓவியங்களை எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் மனிதனுடைய முதல் கலை ஆற்றல்னு நினைக்கிறோம். இந்த குகை ஓவியங்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வியப்பாக இருக்குது, எப்படி மனுஷன் வந்து இந்த அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த குகையில் இந்த ஓவியங்களை வரைஞ்சான், அன்றைக்கி என்ன வண்ணங்கள் கிடைச்சது, எப்படி இதெல்லாம் வரையப்பட்டது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நமக்கு அதே நேரத்தில் நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு இருக்குது. என்னென்னா, ஏன் அதை வரைந்தவனை ஒரு ஆண்னே எப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு. ஏன் இல்லையா, எனக்கு அதை சொல்லி முடித்த உடனே தோணியது என்னென்னா, இது வரைக்கும் குகை ஓவியங்களை வரைந்தது பெண்ணாக இருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரவே இல்லையே. ஆனால் இருந்துக்கலாம் தானே, அது வரைந்தவர்கள் யாரும் நமக்கு தெரியல. ஒருவேளை ஆணாக இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் பெண்ணாக ஏன் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி ஒரு வரியின் வழியாக அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம வேற ஒரு பார்வையை இன்னொரு விதமாக அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டுதலை செய்கிறார். பிள்ளையாரை பற்றி ஒன்று எழுதுகிறார். அவர் பாருங்கள், அவர் எங்கே உருகுவேயில் வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வரைக்கும் படித்து தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் இந்த மாதிரி எழுத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார். அந்த கடவுளுக்கு வந்து யானை முகமும் மனித உடலும் இருக்குது. அவர் யானையை போல் தும்பிக்கை வச்சுருந்தாலும் கையில் எழுதுகோள் தான் வச்சுருக்கிறாரு. அவருடைய செயல் என்ன அப்படின்னா, முதல் சொல்லை எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், உலகில் நீங்கள் என்ன வேணால் எழுதுங்க, கதை எழுதுங்க, கட்டுரை எழுதுங்க, நாவல் எழுதுங்க, காதல் கடிதங்க, எதை வேணால் எழுதுங்க. எதை எழுதும்போதும் முதல் சொல் எழுதுவது முக்கியம் இல்லையா? முதல் சொல்லுக்கு ஒரு கடவுளையே வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு முக்கியமானது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு தெரிந்த பிள்ளையார் தான், நம்ம எழுதுகிற முதல் எழுத்து தான். ஆனால் வேற ஒருவர் அதை வேற ஒரு பார்வையில் பார்க்குறார்.
இப்படி வரலாற்றினுடைய அறியப்படாத விஷயங்களே கல்யாணம் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக நமக்கு பார்க்க கத்துறாங்க. சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து அப்பப்போ நமக்கு தோன்ற இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, முன்பின்னாக அதை படிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சில கதைகளை மொழிபெயர்த்து ரவிக்குமார் தமிழில் அவரோட மணற்கேணி பதிப்பகம் சார்பாக ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காரு. நான் முழுசும் தமிழுக்கு அது வேணும்னு நினைக்கிறேன். முழுசும் அந்த புத்தகம், அவரை பற்றிய ஒரு அறிமுகம், கல்யாணனுடைய நிறைய புத்தகங்கள் இருக்குது. இது தவிர ஃபயர் ட்ரையாலஜின்னு சொல்லி அவர் ஒரு புத்தகம் வரிசை எழுதியிருக்காரு. மனித குலத்துக்கு எப்படி வந்து இந்த நெருப்பு வந்தது, மனித குலத்தின் மீதான புராண கதைகள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது, எல்லாமே அதில் இருக்குது. இது எல்லாத்தையுமே கூட வந்து அதுலேருந்து தேர்வு செய்த ஒன்று ரெண்டை நம்ம வந்து ஒரு புத்தகமாக கொண்டு வரலாம். ஒரு பரந்துபட்ட இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் படிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் வரலாறு படிக்கிறேன், கொஞ்சம் சமூகம் பற்றி படிக்கிறேன், கவிதையும் படிக்கிறேன். கவிதையில் வந்து இப்போ ஒரு கவிஞரை நான் நேற்று கூட என்னுடைய இணையதளத்தில் எழுதியிருக்கிறேன். அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இஸ்ரேலிய கவிஞர். அவரை தான் நான் இப்போ சமீபமாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். யெஹூதா அமிகாய் அப்படிங்கிற கவிஞர். அவர் என்னுடைய இணையதளத்தில் நேற்று போய் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒரு குறிப்போடு நான் வந்து அவருடைய கவிதைகள் சிலவற்றையும் கொடுத்துருக்குறேன். கவிதைகளை பொறுத்த மட்டும் அதை படித்தா தான் உங்களுக்கு உணர்த்த முடியும். அதுலேயும் நேரடியாக அந்த கவிதையே வாசித்து காட்டினா தான் முடியும். என்னோடய கையில் இப்போ அந்த கிண்டல் எடுத்துகிட்டு வரல, அதனால் என்னுடைய புத்தகம் இல்லை. ஆனால் நீங்கள் படிக்க விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் என்னுடைய இணையதளத்தில் போய் அவரை படிக்கலாம். அவர்கிட்ட அவர் நான் படித்த வரைக்கும் சமகால கவிஞர்களில் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர். ஏன் அப்படின்னா இவர் உருவாக்குறது போல் மெட்டபர்ஸுங்கிற அந்த உருவகங்களை புதுசாக உருவாக்குற ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். என்னுடைய வலி என்னுடைய தாத்தாவை போல் வயசாகிடுச்சு, அவ்வளோ காலமாக கூடயே இருக்குது. எனக்கு வயசாகிறத விட என் வலிக்கும் வயசாக அப்படி தான் ஒரு கவிதை தொடங்குது. என்னுடைய தந்தை சில கவலைகளை எனக்கு தந்துட்டு போயிட்டாரு, அது ஒரு பெரிய துறைமுகம் போல் மாறிடுச்சு, அங்கே எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை இறக்கி வச்சுட்டே இருக்காங்க. இப்படி ஒரு கவிதையில் ஒரு வரி சொல்கிறாரு. நல்லா இருக்கு. அவருடைய கவிதைகளை படிக்க, அவருடைய கவிதையினுடைய உலகத்தை படிக்க, கவிதையின் வழியாக அவர் புதிய பொருட்களை, புதிய உலகத்தை சொல்கிறாரு. இந்த இஸ்ரேலினுடைய வரலாறை, பண்பாட்டை, அங்கே நடந்துபற்ற அவலங்களை எல்லாவற்றையும் அவர் புதுசாக எழுதுகிறாரு. பொதுவாக ஒரு கவிஞருடைய கவிதைகளில் வந்து நான் ரொம்ப குறைவாக தான் கவிதை படிக்கிறேன், அதனால் தேடி தான் படிப்பேன். அப்படி படிக்கிற கவிதையில் இவரை மாதிரியான ஆளை நான் ஒரு 3-4 மாதமாக திரும்ப படிச்சுட்டே இருக்கேன். அவருடைய தேர்வு செய்யப்பட்ட கவிதைகளுடைய தொகுப்புன்னு ஒரு வால்யூம் வாங்கிட்டு அதை நான் படிச்சுட்டே இருக்கேன். இப்படி தொட்டு தான் நான் படிக்கிறேன். இது இல்லாமல் இதெல்லாமே என்னுடைய விருப்பத்துக்கான படிப்பு மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தேர்வு செய்து படிக்கக்கூடியவன். அந்த விஷயத்தை நான் அதை என்னோடய ஸ்டடி அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் ரீடிங் அப்படின்னா அதை ஸ்டடின்னு வச்சுருக்கேன். ரீடிங்கிறது எனக்கு கிடைக்கிறதெல்லாம் படிக்கிறேன். ஸ்டடிங்கிறது நான் ஒரு விஷயத்தை தேர்வு செய்து அது சம்மந்தமான அடிப்படைகளை படிப்பேன். ஒரு ஆண்டு வந்து முழுவதும் கிரேக்க இலக்கியங்களை படிப்பேன், ஒரு ஆண்டு சீன இலக்கியங்களை படித்தேன், ஒரு ஆண்டு தத்துவங்களை படித்தேன், ஒரு ஆண்டு அறிவியலோட வரலாறை படித்தேன். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தேர்வு செய்து அந்த குறிப்பிட்ட விஷயத்தினுடைய அடிப்படைகளை படிப்பேன். அதில் குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 50-100 புத்தகங்களை படிக்கணும்னு தேர்வு செய்வேன். பெரும்பாலும் படிச்சிருவேன் ஒரு ஆண்டுக்கு. அப்போ என்ன ஆகும்னா எனக்கு அதனுடைய அடிப்படைகள் தெரிந்து கொள்ளணும். நான் அதை பற்றி ஏதாவது பேசணும்னா, எழுதணும்னா எனக்கு அதனுடைய அடிப்படைகள் வேணும் தானே, அதுக்காக அதை படிப்பேன். இந்த ஆண்டு அப்படி நான் வாழ்க்கை வரலாறாக படிச்சுட்டே இருக்கேன். ஆமாம், எனக்கு வந்து வாழ்க்கை வரலாறு, அதிலும் குறிப்பாக உலக வாழ்க்கை வரலாறுனா நிறையா இருக்குங்கிறதுனால ஆசிய நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஓவியர்கள், கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், பல்துறையை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா எந்த புள்ளியில் அவர்கள் நகழ்கிறார்கள், அல்ல வாழ்க்கையினுடைய எந்த தருணம் அவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு, என்ன நடந்தது அவர்களுடைய வாழ்க்கையில், ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இப்படியெல்லாம் ஒரு மாற்றங்களை சந்தித்து வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொன்று, ஒரு வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது நமக்கு நிறைய நேரங்களில் தெரியுது, ஒருத்தர் வாழ்க்கை வரலாறே எழுதியிருந்தாலும்னா கூட அது முழுமையானது இல்லை, அது வந்து ஒரு தொகுப்பு தான், பிரதான சம்பவங்களுடைய தொகுப்பாக தான் இருக்குது. சின்ன 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 மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அற்புத தருணங்கள் தான் நம்ம அதிலேருந்து கற்றுக்கிட முடியுது. அந்த தருணங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த தருணங்களை நம்ம மேம்படுத்துறதுக்காகவும் புரிந்து கொள்வதற்காகவும் தொடர்ந்து படிக்கலாம். அப்படி இந்த ஆண்டுலேயும் நான் நிறைய பயோகிராஃபிஸ் படிச்சுட்டே இருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட ராஜாஜியினுடைய வாழ்க்கை வரலாறை வந்து ராஜ்மோகன் காந்தி எழுதி ஒரு பெரிய புத்தகம் தமிழில் வந்திருக்கு. அது படித்து பார்த்தேன், எப்படி இருக்குது ஒரு வாழ்க்கை வரலாறுன்னு. முக்கியமான ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் அந்த புத்தகம் சமீபத்தில் முக்கியமான புத்தகம். சமீபம்குள்ளே வர மாட்டேன், கொஞ்சம் முன்னாடி படித்த ஒரு புத்தகம். நான் தொடர்ந்து வாழ்க்கை வரலாறும் படிச்சுட்டே இருக்கேன். இது இல்லாமல் வழக்கமாக நண்பர்கள் தரக்கூடிய அல்லது தமிழில் வெளியாகக்கூடிய என்னுடைய சக படைப்பாளிகள், என்னுடைய நண்பர்கள், இவர்களுடைய புத்தகங்களையும்
அது சார்ந்த விஷயங்களையும் நான் பல்வேறு தடங்களில் எழுதுறேங்கிறதுனால அதை நான் முதன்மையாக இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை. மற்றபடி என்னோடய வாசிப்புங்கிறது ஒரு ஒரு விதமாக ஒரு பறந்து திறந்த வெவ்வேறு விஷயங்கள் கலந்த ஒரு வாசிப்பு தான். இதில் கதைகள் குறைவாக தான் நான் வாசிக்கிறேன். இப்போது எனக்கு இப்போ கதைகள் வாசிக்கிறதுலாம் இல்லை. ஒருவேளை கதைகள் வாசித்தா கூட அது நான் முழுவதும் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த படைப்புகளாக தான் வாசிக்கிறேன். எனக்கு அது ஒரு சில நேரம் நம்ம மனநிலை தானே, நம்ம மனநிலை நம்மளை அது மேலேயே தான் கவியை செய்யும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எனக்கு இப்போ 19ஆம் நூற்றாண்டு படைப்புகள் மீதே ஆர்வம் இருக்குது. அதனால் 19ஆம் நூற்றாண்டு புத்தகங்களாகவே தான் படிச்சுட்டே இருக்கேன். தாண்டி தமிழ்லேயும் கூட நான் சிவ இலக்கியங்களை படிச்சிருக்கிறேன், சங்க இலக்கியம் படித்தேன், இதிகாசங்களை படிச்சிருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் இந்த படிப்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் என்னுடைய படிப்பையும் ஒன்று சேர்க்கறதன் வழியாக நான் ஒரு எழுத்தாளனாக உருவாக்கியிருக்கேன். இது ஒரு எழுத்தின் வழியாக எவ்வளோ வெளிப்பட்டிருக்கோ தெரியாது. ஆனால் ஒரு ஆளாக எனக்கு என் வாழ்க்கையை நடத்துறதுக்கும் என்னுடைய வாழ்வினுடைய சுகதுக்கங்களை எதிர்கொள்கிறதுக்கும், இன்னும் சொல்லப்போனால் என்னோடய உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை நான் காப்பாற்றி வைத்துக்கொள்வதுக்கும் எனக்கு புத்தகங்கள் ஒரு பெருந்துணையாக இருக்குது. இந்த புத்தகங்கள் இருப்பது போலவே இந்த புத்தகங்களை நேசிக்கிற மனிதர்கள் கூடயே இருக்காங்க, அல்லது அவர்களை சந்திக்க முடியுதுங்கிறது இன்னும் கூடுதலாக புத்தகங்கள் மீதான என் விருப்பத்துக்கு காரணமாக இருக்குது. இதெல்லாம் பறந்துபட்ட பார்வையில் என் வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டேன். தொட்டு நீங்கள் ஏதாவது கேட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசலாம். பாரதிய வித்யா பவனில் போட்டிருக்காங்க, ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு புத்தகம், குந்தினா ஒரு புத்தகம், பீஷ்மர்னா ஒரு புத்தகம்னு முழு மகாபாரதத்திலையும் இந்த கதாபாத்திரங்களை மட்டும் தனியாக எடுத்து எழுதியிருக்காரு. அப்போ இப்படி நமக்கு என்னென்னா ஒரு இதிகாசத்தை அதை வாசிக்கிற மனுஷன் யார், எந்த காலகட்டத்தில் வாசிக்கிறான், எந்த பின்புலத்திலிருந்து வாசிக்கிறான், அவன் எப்படி வாசிக்கிறாங்கிறத பொறுத்து அது விஸ்தாரம் அடைஞ்சிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த மகாபாரதத்தில் இல்லாத கிளைக்கதைகள் அவ்வளவு இருக்குது. அதனால் வேடிக்கையாக சொல்லுவாங்க என்னென்னா, இந்தியாவில் எவ்வளவு பேர் வசிக்கிறாங்களோ அவ்வளோ மகாபாரதம் இருக்குது. நான் பொதுவாக தமிழில் அந்த புத்தகம் இருக்குது அப்படின்னா அதை நான் அதோட ஒரிஜினலே தான் படிக்க விரும்புவேன், ஆங்கிலத்திலே தான் படிப்பேன். தமிழில் இந்த நேஷனல் புக் ட்ரஸ்ட் போல், சாகித்ய அகாடமி போல் இந்திய மொழிகளுக்குள்ளிருந்து மொழியாக்கம் பண்ணப்படுற புத்தகங்கள் தான் நான் நாவல்களை தேடி படிப்பேன். இல்லைன்னா ஆங்கிலத்தில் வர்றதே நேரடியாக தான் படிப்பேன். அதனால் அந்த நாவல்களை பொறுத்த மட்டும் நான் அதுலேருந்தே தான் நேரடியாக படிக்கிறேன். வேறு மொழிபெயர்ப்புகள் வரும்போது வாங்கி வேணால் படிப்பேன். நான் தமிழில் இப்போ சில ஆங்கில நாவல்களில் அல்லது ஆங்கில வழியாக மொழியாக்கப்பட்டதோ எப்படி இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அந்த மொழிபெயர்ப்பாளரோட திறனை வச்சுதான் மிகச்சிறப்பாக மொழிபெயர்க்கப்பட்ட நாவல்களும் தமிழில் வழியாக இருக்குது. அந்த நாவல்களை ஏன் தமிழில் மொழிபெயர்த்தாங்கன்னு வருத்தப்பட வைக்கிற புத்தகங்கள்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் விட்டுருந்துருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா நான் இப்போ கூட இன்றைக்கி ஒரு புத்தகம் அதை சொல்ல வேணாம்னு நினச்சேன். ஏன்னா அது ஒரு நல்ல நாவல், அது தமிழில் மொழிபெயர்த்ததுனாலே அது படிக்கப்படாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பில் ஒன்றுமே இருக்காது, இவ்வளோதானா அந்த எழுத்தாளர் நினைப்பாங்க. ஆனால் அவருடைய மூல மொழியில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆங்கிலத்தில் நம்ம படிக்கும் போது அதில் ஒரு கவித்துவம் இருக்குது, அது தமிழில் இல்லை. இப்போ மொழிபெயர்ப்பாளருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேணும். அவர் மொழிபெயர்க்கிறதுக்கு சிரத்தை எடுத்துக்கணும், நாள், ஊதியம் எல்லாம் தவிர அதை திருத்துறதுக்கு ஒரு எடிட்டர் எல்லாம் வேணும் தானே. இங்கே அப்படி இல்லையே. மொழிபெயர்ப்புங்கிறது இங்கே முழுவதும் ஒரு சர்வீஸ், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறவங்க அவங்க விருப்பத்துக்காக செய்யக்கூடிய சேவை. அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை இல்லையே. அதுக்கு ஒரு தனி துறை இயங்கி அதுக்கான முழுமையான சுதந்திரம் கொடுத்து. இப்போ நான் மார்க்கஸ் பற்றி படிக்கும் போதெல்லாம் தோணுச்சு, அவரை மொழிபெயர்ப்பாளர் என்ன பண்ணுறாரு, மொழிபெயர்ப்பாளரும் அவரும் ஒரே நேரத்தில் சேர்ந்து இயங்குறாங்க. அவர் எழுதிட்டு இருக்கும் போதே கூட மொழிபெயர்த்துட்டே இருக்காங்க. அவருடைய மூல புத்தகம் வெளியான ஒரு சில மாதங்களில் மொழிபெயர்ப்பு வெளியாது. அவர் வேடிக்கையாக சொல்கிறாரு, ஒருவேளை நான் இறந்துதான் அந்த அம்மா என் பேரில் எழுதிடுவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த எழுத்தாளராக அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் இணைஞ்சு வேலை செய்கிறாங்க. அப்புறம் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குது, அவர்கள் மதிக்கப்படுறாங்க. நம்ம ஊரில் இல்லை தானே. நம்ம ஊரில் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாமே அதை அவங்க தன் விருப்பத்துக்காக செஞ்சது தான், கொடை தான். தமிழுக்கு அவங்க அது ஒரு பெரிய கொடையை கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கிறது ரொம்ப என்ன ஒரு விருது கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு இல்லையே. அவங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த போரும் அமைதியுங்கிற நாவலை மொழிபெயர்த்து இவ்வளோ பெருசுக்கு வந்திருக்குது, அதெல்லாம் என்ன ஒரு இமாலய சாதனை. தமிழ் மொழிபெயர்ப்பில் மிகப்பெரிய சாதனையில் ஒன்று. அதுபோல் சித்தார்த்தா மொழிபெயர்த்துக்கார் திருலவ சீதாராம், அது ஒரு முக்கியமான நாவல். எவ்வளோ வருஷம் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடியே மொழிபெயர்த்துட்டாரு. கானாசு மொழிபெயர்த்த நாவல்கள் இருக்குது, ஸ்ரீராம் மொழிபெயர்த்த ஃப்ரெஞ்சிலேருந்து வந்த நாவல்கள் இருக்குது, நிறைய இருக்குது. நல்ல மொழிபெயர்ப்புகள் இப்படி உதாரணமாக சொல்கிறதுக்கு தமிழில் நிறைய இருக்குது. என்னென்னா அந்த புத்தகங்கள் எதை படிக்கணும் எதையும் யாரும் சொல்லலை. அப்புறம் ஒரு தலைமுறை படித்த புத்தகங்கள் இன்னொரு தலைமுறைக்கு தெரியல. அப்புறம் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும்னா அந்த அச்சில் இருக்கணும், அச்சில் இல்லை. ஆனால் பொதுவாக பார்த்தா இந்த நேஷனல் புக் ட்ரஸ்ட், சாகித்ய அகாடமி இதில் அதிக கவனம் எடுத்து செய்கிறாங்க. இந்திய மொழிகளில் வெளியாகிற எல்லா புத்தகங்களையும் நம்ம கொண்டு வராங்க. ஓரளவுக்கு நான் வங்க நாவல்கள் எல்லாமே அது வழியாக தான் படித்தேன்.
வங்க இலக்கியம் பற்றி படிக்கிறது, முக்கியமான அக்னி நதி போல, நீலகண்ட பறவை தேடி போல, அப்படி நிறைய நல்ல நாவல்கள், ஆரோக்கிய நிகேதனம், இதெல்லாம் நான் இவங்க வழியாக தான் படித்தேன். இந்திய இலக்கியத்தினுடைய மிகச்சிறந்த படைப்புகள் இங்கிலீஷில் இருக்கு இப்போ. ஆனால் தமிழில் படிக்க விரும்புகிறவங்களுக்கு இதுதான். அதில் ரஷ்யாவிலேருந்து செஞ்சது ஒரு பெரிய ராதுகா பதிப்பகம் தமிழில் எல்லாத்தையும் 5 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பதிப்பகம் இல்லை. ஆனால் அந்த ரஷ்ய புத்தகங்கள் என்னை உருவாக்கிருக்கு. நான் அதுக்கு ஒரு அழியா சாட்சி போல இருக்கேன். அதை படித்து தான் உருவானவன். அதனால் நான் அந்த எல்லா புத்தகங்களையும் வாங்கினேன், எல்லா புத்தகத்தையும் சின்சியராக படித்தேன். அதுக்கப்புறம் நான் வேணா அந்த ரஷ்ய இலக்கியங்களை வேணால் நீங்கள் சொல்றதில் சொல்லலாம். தமிழில் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதை நான் இங்கிலீஷில் படித்தேன். அதுக்கப்புறம் ரஷ்யனே படித்தேன். ரஷ்ய மொழியை படித்து அந்த புத்தகங்களை படிக்கணும்னா, ஆனால் அவ்வளோ பெருசாக அதை ரஷ்ய மொழி கற்றுக்கிட முடியல. அடிப்படைகளை கற்றுக்கிட முடிஞ்சிச்சுங்கிறதுனால அங்கே ஒப்பிட்டு பார்க்க தெரியும். பேர் என்ன இருக்குது, அதில் என்ன சொல் இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா கூடுதலாக படிக்கிறதுக்கான சந்தர்ப்பமாக இப்போ எனக்கு கிடைக்கல. அதனால் அதை முழுமையாக படிக்கலை. ஆனால் அந்த புத்தகங்களை ஆங்கிலத்தில் படிக்கும்போது நமக்கு தெரியுது அது அதனுடைய சுவை வேறு தான். எப்படி இந்த இலக்கியத்தை எடுத்து போகுது? நாங்கள் ஒவ்வொரு இலக்கிய வாசலுமே இதுக்கு இந்த கேள்வியை கேட்போம். இதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் சொன்னீங்கன்னா நாங்கள் எதை செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம். இல்லை, முக்கியமான ஒன்று, இப்போ நம்ம என்ன படிக்கிறோன்னு இன்னொருத்தருக்கு தெரியாது. முன்னாடி அது தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம ஒருத்தர் சந்திப்போம். சந்திக்கும் போது இப்போ நாங்கள் 4 நண்பர்கள் சந்தித்தோன்னா 4 பேரும் பேசிக்கிடுவோம். நான் என்ன படித்தேன், நீங்கள் என்ன படித்தீங்க, அவர் என்ன படித்தான்னு தெரியும். புத்தகங்களை பரிமாறிக்கிடுவோம், கொடுப்போம். இப்போது நம்ம காலத்தில் என்ன வந்துருக்குன்னா, யாரையும் சந்திக்கிடவே மாட்டோம். சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம சினிமாவை பற்றி, அரசியலை பற்றி, டெலிவிஷனை பற்றி பேசுமே தவிர புத்தகங்களை பற்றி பேச மாட்டோம். புத்தகங்களை பற்றி பேசினா கூட புத்தகங்களை கொடுக்க மாட்டோம். இன்னொருத்தர் அவருக்கு எதுக்குங்க நான் புத்தகம் கொடுக்கணும், அவர் காசு கொடுத்து வாங்கட்டும் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி அதை கொண்டாடணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். எனக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நாம் 2 பேரும் ரகசியமாக போய் ஃபேஸ்புக்கில் வேணால் அதை பற்றி எழுதலாமே தவிர அதை கொண்டாடலாம் அப்படின்னு. நான் படிக்க தொடங்கின காலகட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னென்னா, நான் என்னுடைய நண்பர்கள்லாம் படித்தோம். நாங்கள் எழுத்தாளர்களை போய் சந்திப்போம், பார்ப்போம், பேசுவோம், பார்ப்பதுக்காக காத்திருப்போம். அப்புறம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும்னு நம்பணும், கற்றுக்கிட்டோம். அப்புறம் அந்த எழுத்தாளர்களும் அன்றைக்கி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள தன்னை தேடி வரக்கூடியவர்களை அப்படி இணக்கமாக நடத்துனாங்க, கற்றுக்கிட வச்சாங்க. எப்பவும் அந்த உதாரணத்தை சொல்லுவேன். நான் ஒரு படிக்கிற காலத்தில் கல்லூரி மாணவனாக நான் சுந்தராமசாமியை பார்க்க போனேன். நான் எழுத்தாளர் இல்லை, ஒரு சாதாரண கல்லூரி மாணவன். அவருடைய புத்தகம் படிச்சுட்டு அவரை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன். அவர் என்ன அவர் ஒரு பெரிய எழுத்தாளர், தமிழில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை. அவர் ஒரு பெரிய வணிக நிறுவனம் வச்சிருக்காரு. அவரோட ஓய்வு நேரத்தில் பார்க்க போகும்போது என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்னெல்லாம் படிப்பீங்க கேட்டுட்டு என் கூட இருக்கலாமே இன்னைக்கு அப்படின்னாரு. அவர் இல்லை சாப்பிட்டுட்டு அவங்க கூடயே இருக்கேன். இரவு அவர் என்கிட்ட கேட்குறாரு, இங்கேயே தங்கிக்கலாமே அப்படின்னு. தங்கிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அவர் அறையிலேயே என்னை படுக்கிறதுக்காக அழைச்சிட்டு போகிறார். அவரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப உயரமான ஒரு மனிதர். அதனால அவருடைய படுக்கை அறையில் அவருடைய கட்டில் அவருக்கானது. நான் சொன்னேன், கீழே படுத்துக்கிறேன். என்னங்க நீங்கள் போய் கீழே படுத்துக்கிறீங்க, நீங்கள் கட்டில் படுத்துங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். இல்லைங்க யார் சார், அப்படி கிடையாது, நீங்கள் விருந்தினர், நீங்கள் கட்டில் படுத்துங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். அவர் அறையில் அவரோட கட்டில் நான் படுத்திருக்கேன். கீழே அவர் படுத்துக்காரு, கால் தட்டுது அவருக்கு. காலை மடக்கி அவர் படுத்துட்டு இப்படி தலையை நிமிர்ந்து என்னை பார்த்து பேசுறாரு. நான் ஒரு கல்லூரி மாணவன், இவ்வளவுக்கும் அவரை கடுமையா திட்டி பேசுறேன். அவர் அமைதியா கேட்டதோட எல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட சொல்றாரு, அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் துடிப்போட, கோபத்தோட, இலக்கியத்தின் மீதான ஈடுபாட்டோட இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு அப்படி இரவு முழுக்க என் கூட பேசிட்டே இருக்காரு. எனக்கு தூங்கவே முடியல, கஷ்டமா இருக்கு. எப்படின்னா, அது அவரோட அறை, அவரோட படுக்கை. நான் யாரோ புத்தகம் படிக்கிற ஒரு பையன் தானே, எனக்கு ஏன் அது அவ்வளோ பெரிய இடத்த அவர் கொடுக்கணும்? ஆனால் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் எல்லாம் பண்ணிட்டு காலையில் என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்கள் மாற்று உடைகள் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார். நான் தான் அந்த பழக்கமே இல்லையே, சும்மா தானே போவேன். இல்லை சார் சும்மா தாங்க, அப்படியே இருங்கன்னா அவர் கடைக்கு போய் அவர் கடையிலேருந்து ஒரு புது வேஷ்டி சட்டை எடுத்துகிட்டு நான் குளித்து ரெடியாதுக்கு முன்னாடி அதை கொண்டு கொடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு. எதுக்கு? ஒரு வாசகன் தானே நான். ஆனால் வாசகனை ஏன் ஒரு எழுத்தாளர், அதுலேயும் இவ்வளோ மூத்த எழுத்தாளர் இப்படி நடத்தணும்? அப்போ ஒரு பண்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா, இலக்கியத்தை நோக்கி வர்றவனுக்கு அவர் செய்கிறார், எனக்கு செய்யலை. இன்னொன்று, இது இலக்கியத்துக்கே செய்கிறாரு. இலக்கியம் படித்த 2 பேர் எப்படி நடந்துக்கணும்னா இப்படி தான் நடந்துக்கணும். ஒரு இலக்கியம் ஒரு மனிதனை பண்பட்டவனா ஆக்கியிருக்குன்னா, ஒரு சாமானியமான அவன் ஒரு படிக்கிற பையனாக இருந்தால் கூட அவனை அப்படி தான் நடத்தணும் அப்படின்னு. அப்போ அப்படி நடத்துகிறார். அப்போ இந்த சம்பவம் என் மனதில் ஆழமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா, நம்மளும் அப்படி தான் நடந்துக்கணும். பின்னாடி யாரோ ஒருவர் நம்ம தேடி போனால் அவரை போல தான் நடந்துக்கணும். இது எனக்கு தான் நடந்ததா? எனக்கு இல்லை, ஏராளமான பேருக்கு அவர் வீட்டில் இப்படி நடந்திருக்கு. சாப்பாடு கொடுத்துருக்காரு. ஒரு நாள் நானும் அவரும் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறேன். நான் முழு மீட்டிங்கும் அவருக்கு எதிராக தான் பேசினேன். கடுமையான வார்த்தைகளை கொண்டு தான் பேசினேன். ரொம்ப கோபமாக ஆவேசமாக தான் பேசினேன். முடியும் போது அவர் சொல்றாரு, வீட்டில் போய் சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ
அப்போ அந்த பெருந்தன்மை இருக்கு இல்லையா, அதாவது படிப்பு புஸ்தகம் எல்லாத்துலேயும் அபிப்பிராய பேதம் இருக்கலாம். ஆனால் நாம் ஒருவரையும் மதிக்கவும் பழகவும் நேசிக்கவும் இலக்கியத்தை கொண்டாடவும் தெரிந்தவர்கள் இல்லையா அப்படின்னு அதுதான் நான் இன்னைக்கு குறைஞ்சிருச்சுன்னு நினைப்பேன். இன்னைக்கு பணம் வந்துருச்சு, படிக்க முடியும், நேரம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லா எந்திரங்களும் நமக்கு துணை இருக்குது. ஆனால் நம்மகிட்ட அடிப்படையாக ஒருவரை ஒருவர் போற்றவும் கொண்டாடவும் மதிக்கவும் தராதரம் இல்லாமல் அப்படி யார் யாரானாலும் இருக்கலாம், அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நம்ம புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா எல்லாரும் ஒன்று தான், எந்த வயதில் உள்ளவராக இருந்தாலும் யாரை வேணாலும் ஒன்றா தான் நடத்தணுங்கிறத அந்த பண்பாட்டை கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா, அதை முன்னெடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். குறிப்பாக அதை நாம் முன்னெடுப்பதற்குடைய உதாரணமாக என்ன செய்யணும்னு நம்ம படித்த புத்தகங்களை நம்ம நண்பர்களுக்கு சில புத்தகங்களை கொடுக்கலாம். இன்னொன்று நாங்கள் அதை ஒரு விஷயமாகவே செஞ்சோம். என்னென்னா ஒரு அரங்கில் ஒரு மேஜையில் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும், அங்கே வச்சிடணும், போகும்போது வேற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய்க்கணும். அப்போ என்ன அப்படின்னா உங்கள் புத்தகம் எனக்கு வந்துடும், என் புத்தகம் உங்களுக்கு போயிடும். ஒரு புத்தகம் ஒருத்தர் கொண்டு வாங்க, ஒரு புத்தகத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு போங்க. அப்போ என்னன்னா உங்கள் புத்தகம் உங்களுக்கு தான் வேணாம், எனக்கு வேணுமே, நீங்களா தர முடியலன்னா நாங்கள் அதை ஏற்பாடை பண்ணுறோம். நாங்கள் ஒரு பீச்சில் இதை செய்கிறோம், 400-500 பேர் கலந்துக்கிட்டாங்க, 400-500 பேரும் கொண்டு வந்து புத்தகங்கள் வச்சாங்க, எடுத்துகிட்டு போனாங்க. அதில் என்னன்னா நான் 40 வருஷமாக தேடிட்டு இருந்த ஒரு புத்தகத்தை ஒருத்தர் வேணான்னு வச்சுட்டு போனார். நான் சொன்னேன் இதை நான் பூரா தேடி கண்டுபிடிக்க முடியல, கடைசி அவர் வீட்டில் அதுக்கு வேணான்னு கிடந்திருக்கு. அப்போ நாம் இதை செய்யலாம். இன்னொன்று இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்குது, நம்ம எல்லாம் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறோம். குறைந்தபட்சம் நம்ம என்னென்னா அப்பப்போ படிக்கிற புத்தகங்களை பற்றி அதில் கொஞ்சம் எழுதலாம், அந்த புத்தகங்களை பற்றி ஒரு குறிப்பு போடலாம். இன்னொன்று நேரம் இருப்பவர்கள் இப்போ வெளிநாடுகள் எல்லாம் செய்கிற மாதிரி அந்த கதைகளையோ கவிதைகளையோ வாசித்து அப்லோட் பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்தோ யாரோ ஒருவர் ஒரு கவிதையை கேட்க விரும்பலாம், படிக்க விரும்பலாம், அதெல்லாம் செய்யலாம். கூடுதலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் என்னென்ன புத்தகங்கள்லாம் வந்திருக்கு, எதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத ஒரு நியூஸ் லெட்டர் நம்ம தயார் பண்ணி அந்த நியூஸ் லெட்டரை நம்ம கொடுக்கலாம். அப்புறம் நாமளே என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஆண்டில் இந்த ஆண்டில் வெளிவந்த முக்கியமான புத்தகங்கள் என்னென்னு ஒரு பட்டியலை தயாரிக்கலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு புத்தகம் கிடைக்கி அதை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வச்சுட்டு வர்றவங்களுக்கு எல்லாரும் கொடுக்கலாம் தானே. உலகினுடைய எந்த புத்தக கடைக்கு போனாலும் அந்த புத்தக கடையில் ஒரு பரிந்துரை பட்டியலை நான் பார்த்துருக்கேன். அவங்களே ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. பத்திரிகைகளில் ஒவ்வொரு வாரம் வெளியாகும். பிரபலங்கள் எப்படி இருப்பாங்கன்னா எல்லா பிரபலங்களும் பில் கேட்ஸ் உட்பட அவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்கன்னா தான் இந்த வருஷத்தில் என்ன படித்தோங்கிற லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. இந்த வருஷத்தில் நான் என்னெல்லாம் முக்கியமான புத்தகம் படித்தேனோ அதெல்லாம் நம்ம கை கொள்ளலாம். கூடுதலாக என்னென்னா இளைஞர்கள் நிறைய பேர் நம்ம ஒரு விஷயம் இருக்குது, இளைஞர்கள் படிக்கலைன்னு நான் எதிரானவன். இளைஞர்கள் படிக்கிறாங்க, வயதானவர்கள் படிக்கிறாங்க, நடுத்தர வயதில் உள்ளவர்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ படிக்காத செக்ட் அப்படின்னா 35லேருந்து 50 வயசு அவர்கள் தான் படிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்களை படிக்க வைக்கிறதுங்கிறது நம்மளால முடியவே முடியாத காரியம். ஏன்னா அவங்க படிப்பை வேண்டான்னு விட்டவங்க. அப்போ அவர்கள் தான் இப்போ என்னன்னா படிப்பு வேணாம், புத்தகம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புத்தகத்தை எதிர்க்கிற புத்தகத்தின் மீதான ஒரு எதிர்ப்பை காட்டுகிறவர்கள் இந்த வயசுல உள்ளவங்க தான் இருக்காங்க. கீழே எல்லாரும் படிக்கிறாங்க, மேலே எல்லாம் படிக்கிறாங்க. அதனால இந்த 2 பேர் இருக்காங்களே கீழே மேலே, இவர்கள் ஒன்று சேர்ந்தாலே போதும், புத்தகத்தை பெருசாக எடுத்துட்டு போகலாம். மலையாளத்தில் ஒரு புத்தகம் வெளியாகி 1,00,000 புத்தகங்கள் விற்கிது அப்படிங்கிறாங்க. அவ்வளோக்கு எப்படி 1,00,000 பேர் இருந்தால் அவ்வளோ பேர் அறிவாளிகளாக இல்லை. அவங்க புத்தக சந்தையை விரிவாக்கியிருக்காங்க. புத்தகம் வெளியானா எல்லாருக்கும் போய் சேருது. புத்தகங்களை நேசிக்கிறவர்கள் அதை காசு கொடுத்து வாங்கி படிக்கிறாங்க, அந்த எழுத்தாளரை கொண்டாடுகிறாங்க. பொது இடத்துல எங்கேயாவது போனால் கூட அந்த எழுத்தாளர்களுக்கு அந்த மரியாதை கிடைக்குது. அரசு விழாவிலேருந்து தொடங்கி பொது விழாக்கள் வரைக்கும் எல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் ஒரு எழுத்தாளர்களுக்கு ஒரு நூலக உறுப்பினர் அட்டை கூட கிடையாது. ஏதாவது ஒரு நூலகம் எழுத்தாளரை கௌரவிக்கிற விதமாக அவருக்கு ஒரு ஹானரரி மெம்பர்ஷிப் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்களா என்ன? கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் தானே முன்னுதாரணங்கள். யாராவது கொடுக்கலாம், செய்யலாம். குறைந்தபட்சம் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த எழுத்தாளருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த எழுத்தாளருடைய வாசகர்கள் சந்தித்து அவர் விரும்புகிற புத்தகங்களை அவருக்கு கொடுக்கலாம், அவரை சந்தோஷப்படுத்தலாம். நான் ஜெயகாந்தன் இருந்த வரைக்கும் அவர் ஒவ்வொரு ஆண்டும் போய் பார்ப்பேன், ஆசீர்வாதம் வாங்குவேன். அவர் மாதிரியான ஆட்கள் தானே என்னோட அசோகமித்திரனை பார்ப்பேன், ஞானக்கூத்தனை பார்ப்பேன். இப்படி எனக்கு பிடித்த எழுத்தாளர்கள் நான் போய் சந்திப்பேன். அப்போ நம்மளோட சந்தோஷத்தின் போது அவர்களும் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புகிறோம். குறைந்தபட்சம் நாம் அந்த பண்பாட்டை நம்ம பிள்ளைங்களுக்கு, இளம் தலைமுறை வாசகர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முன்னோடி மதித்தவர்களை விட இவங்க இன்னும் வேகமாக தீவிரமாக அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியவர்கள். நான் உண்மையில சொல்வேன், நான் படிக்கிற டயத்தில் 10 பேர் தான் எங்கள் ஊரில் படிக்கிறவங்க இருந்தாங்க. இன்னைக்கு 100 பேர் இருக்கிறாங்க. உயர்ந்திருக்கு இந்த எண்ணிக்கை, புத்தகம் விற்பனை உயர்ந்திருக்கு. ஆனால் ஒன்று சேரல. உங்களை போன்றவர்கள், குவியம் போன்றவர்கள் ஒன்று சேர்க்கிறீங்கிறதுனால இந்த முயற்சி ஒரு பெரிய வெற்றிகரமாக நடக்கூடிய ஒரு முயற்சி. என்னை போன்றவர்கள் எப்போவுமே உங்கள் கூட இருப்போம். இதனுடைய அடுத்த நிலைக்கு எனக்கு தெரிந்த ஆலோசனைகள் எல்லாம். நன்றி.